திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, பதி முது நிலை அப்படிங்கிற முதல் அதிகாரம் இறைவனுடைய பழமையான நிலையை சொல்லுகின்ற பகுதி. அப்படிங்கிற அந்த பொருளை நாம் பார்த்தோம். அடியவர் நெஞ்சத்தில் பதிந்து நல்ல எண்ணங்களை பதியச் செய்கின்றவன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட இறைவனுடைய இலக்கணமாக 10 குறட்பாக்களில் நம்முடைய ஆசிரிய பெருந்தகை உமாபதி சிவம் இறை இலக்கணத்தை இப்போ அருள் செய்ய போகிறார். அதில் முதல் குறட்பா, அகர உயிர் போல் அறிவாகி. அகர உயிர் போல் அறிவாகி, எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இந்த குறட்பால இறைவனின் இலக்கணத்தை சொல்லத் தொடங்குகிறார். அப்படி தொடங்கும்போது வள்ளுவ பெருந்தகை தொடங்கியது போலவே தொடங்குகிறார். நமக்கு தெரியும், அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ற குறட்பா. அதுக்கு என்ன நாம் படிச்சிருப்போம் அப்படின்னா, எழுத்துக்களில் ஆ என்றது முதன்மை உடையதாக இருப்பது. இந்த எழுத்து தனித்தும் பிற எழுத்துக்களோடு இயந்தும் இயங்க வல்லது. இந்த அகரத்துக்குரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு கூடி இயக்கவும் செய்யும். இயங்கவும் செய்யும், இயக்கவும் செய்யும். அதான் அகரத்துக்குரிய சிறப்பு. இப்போ நமக்கு வாய்ப்பாடு படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், எழுத்தினுடைய நிலையில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது அதில் மெய் எழுத்தோடு உயிர் எழுத்துக்கள் கூடி எழுத்துக்களாக வருகிற பொழுது எப்படி வடிவம் பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பாட்டில் பார்க்கும்போது. அதில் அந்த ஆ என்ற எழுத்து இல்லாமல் எந்த எழுத்துக்களும் பிறக்காது. எதனால் அப்படின்னு கேட்டால், இதற்கு நம்முடைய பரிமேல் அழகர் ஒரு உரை குறிப்பு தந்திருக்கிறார். அதாவது ஆ என்ற எழுத்து எப்படி சிறப்புக்குரியது என்பதற்கு அவர் ஒரு உரை குறிப்பு தரார். அகரத்துக்கு சொல்கிறார். அதை பற்றி சொல்லும்போது, இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இது அணி என்ற வகையில் எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது போல என்ற உவம உருவு மறைந்து வருதலின் இது எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல என்ற சொல் மறைந்து வருதலின் இது எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு நம்ம இலக்கணம் படிக்கும்போது படிச்சிருப்போம்ங்க. ஏன்னா அன்றைக்கே கொஞ்சம் நம்மலாம் இன்றைக்கி இப்படிலாம் படிப்புன்னு தெரிஞ்சிருந்துன்னா இன்னும் நல்லா படிச்சிருந்துருக்கலாம். நம்ம இலக்கணன்னு வந்த உடனே சிக்கிக்கிட்டோம்டா இன்றைக்கி அப்படின்னு ரொம்ப கடினமாக இலக்கணத்தை தாண்டி வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த இலக்கணம் நமக்கு எவ்வளோ துணையாக இருக்கிறது அப்படின்னு தெரிகிறதுங்க. எனவே அது சொல்ல வர்றாரு, தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு உரை சொல்ல வர்றார் பரிமேல் அழகர். அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி. அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலாலும். இதுதான் நமக்கு இப்போ வேண்டிய இன்றியமையாத ஒரு குறிப்பு. அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலாலும். ஆதி பகவனுக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலாலும் கொள்க என்பது பரிமேல் அழகருடைய உரை. நமக்கு இது என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரியல, ஆனால் தமிழில் தான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா?
நம்ம சும்மா கொஞ்சம் படிச்சிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நல்லா சொல்லிடுவாங்க. நம்மளை போல் ஆட்கள்லாம் என்னமோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாக இயல்பில் பிறத்தலாலும். என்னையா சொல்ல வந்திருக்கிறாரு நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு நடைமுறையில் நமக்கு படிச்சிருப்போம். இப்போ அதில் க கா கி கி அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்தம் எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது, அடிவயிற்றிலிருந்து அந்த நாதம் பிறக்கிறது. அதை சொல்ல வரும்போது இந்த நாக்கு என்பது எங்கே முட்டணும் எங்கே முட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கிறது. இதில் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இல் 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 3 இருக்குது. அதை ழ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ல ல ழ. இப்போ 3ஐயும் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, முதல்ல சொல்லப்பட்ட லட்டு அப்படின்னா இந்த லா சொல்லும்போது மேல் இந்த முன் பக்கத்தில் நாக்கின் நுனி போய் முட்டி சொல்லணும். லட்டு ல ல அப்படின்னு சொல்லணும். பள்ளி இல் பள்ளிக்கூடம் பள்ளி இல் அப்படின்னு இந்த நாக்கு போய் மேலே பகுதியை போய் மடக்கி அப்படி முட்டணும். இல் இல் அப்படின்னா தான் பள்ளி அப்படின்னு வரும். அந்த இல் சொல்லிட்டா லீ தானாக வந்துடும். பள்ளி அப்படி இல்லைன்னா பள்ளி ஆயிரும். பள்ளின்னா மேலே இருக்கிற பள்ளி ஆயிரும். அது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடியதாக வராது. நாம் ஏன் சிக்கல் குண்டு இல்லு இல்லை ஒல்லி இல்லுன்னு சொல்லி பழகிட்டோம். அப்படி தான் பழக்கத்துக்கு போயிடுச்சு. அப்படி இல்லை, இல் அப்படின்னு சொன்னோம். அதுவே பால் பாழா போயிடுச்சு. பால் அப்படிங்கும்போது நாக்கை மடிக்கணும், அது முட்டாமல் சொல்லணும். இல் அதான் தமிழுக்கே உரிய தனிச்சிறப்பு. இப்போ சிறப்பு ழகரம் அப்படின்னு பேர் பெறுவதை பார்க்குறோம். அப்போ ஒரு எழுத்தை சொல்லும்போது முன்பக்கம் முட்டணும், மேலே முட்டணும், கீழே முட்டாமல் சொல்லணும், நாக்கை மடித்து சொல்லணும். இதுக்கு பேர் விகாரம் என்று பெயர். விகாரம்னா என்னென்னா அதை சொல்லும்போது இப்போ இப் இப் அப்படின்னா எப்படி இருக்குது? இப் அப்படிங்கிறது சொல்லணும். அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த 2 உதடும் முட்டுச்சுன்னா இப் இப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பா பா. அப்போ அந்த பா அப்படின்னா ஒட்டிய உதடு பிரியணும், பா அப்படின்னு வரணும். அப்போ ஒரு சொல்லை முட்டணும்னு சொல்லணும், முட்டாமல் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருப்பதனால அதற்கு பெயர் விகாரம் என்று பெயர். சரி, அ அப்படிங்கிற எழுத்தை சொல்லணும். ஏதாவது சிரமப்படணுமான்னா ஒன்றுமே இல்லை, வாயை திறந்தால் அது ஆ வந்துடும். அதான் விகாரத்தானன்றி. விகாரம் இல்லாமல் வருதுன்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்தாவே ஆ வந்துடும். நீங்கள் ஒன்றும் அதுக்கு போய் இதை இங்கே முட்டணுமா அங்கே முட்டணுமா, முட்டாமல் சொல்லணுமா, மடித்து சொல்லணுமா, எப்படி சொல்லணும், ஒன்றுமே வேண்டாம். வாயத்தர வந்துடுது. எனவே விகாரத்தானின்றி நாத மாத்திரையா பிறத்தலானும். எப்படி அது அந்த ஆ என்ற எழுத்துக்கு ஏன் வள்ளுவ பெருமான் முதன்மை கொடுத்தார்னா, தலைமை பண்பு எதனால் கொடுக்கப்பட்டனா, அது செயற்கையான் அன்றி இயற்கையான். அதுபோல் கடவுள் என்பவனை நாம் படிக்கலை, அவன் இயல்பாகவே இருப்பவன். எனவே கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வரும்பொழுது அவனை சொல்லும்போது ஆதி பகவன் என்று சொன்னார். அந்த ஆதி பகவனாகி அவனுக்கு தலைமை பண்பு என்பது செயற்கையால் கொடுக்கப்பட்டதல்ல, இயற்கை. அகரம் எப்படி எழுத்துக்கு தலைமை பண்புடையதோ அதுபோல் இந்த உலகத்துக்கு ஆதி பகவன் தலைமை பண்புடையவன். அகரத்துக்கு எப்படி இயல்பாக வருகிறதோ அதுபோல் உலகத்துக்கு இறைவன் என்பவன் இயல்பாக இருப்பவன். இப்படி சொன்னவரைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவரை கொண்டாடுற நாம தான் சாமி இல்லைங்கிறோம். என்ன கொடுமை பாருங்களேன். சிந்திக்கிற வள்ளுவ பெருந்தகை அழகாக நமக்கு கொடுத்துட்டாரு. 10 குறட்பாக வச்சார். திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் வச்சுக்கிட்டோம், திருவள்ளுவருக்கு சிலை வச்சுட்டோம், திருவள்ளுவருக்கு கோட்டம் வச்சுட்டோம், எல்லாம் வச்சுட்டோம். ஆனால் வள்ளுவர் சொன்ன கடவுள் மட்டும் இல்லை.
இதையும் நம்பித்தானையே அத்தனை வருஷமாக கடந்தோம். என்னத்தை சொல்கிறது? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுகிற இடத்துல சங்க இலக்கியத்திலே கடவுள் இருக்கிறாரே. தொல்காப்பியம் கடவுளை சொல்லுகிறது, 4 நிலத்துக்கு 4 கடவுளை சொல்லுச்சு. இப்படியெல்லாம் இந்த மண்ணில் சொல்லப்பட்ட மாதிரி உலகத்தில் எந்த நூலையும் சொல்லலை. அப்படி இருந்தும் அது ஏனோ அது வலிமை பெற்றே இருந்து விட்டது இவ்வளவு காலம். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது உள்ளே போனால் அரசியல் ஆகிடும். இந்த இடத்த மட்டும் நம்ம வச்சுக்கோம். நம்ம கடவுள் என்ற ஒன்றை உண்டா இல்லையான இன்றைக்கும் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அன்னைக்கும் இருந்துச்சு. மாணிக்கவாசர் காலத்திலேயே கடவுள் இல்லை என்ற ஒரு உலோகாயதன் என்று அதுக்கு பேர். உலோகாயதன் எனும் ஒன்றிரற்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடம் எய்தி. அது பாம்பு கடித்தா எப்படி அவன் உசுறு புடைக்க மாட்டானா அந்த மாதிரி இதில் சிக்கனம் புடைச்சி வர மாட்டான்ட்டார் அன்னைக்கே. யாரெல்லாம் கடவுள் இல்லைங்கிற கூட்டத்தில் போகிறானோ அவன் பிழைச்சி வருது அரிதிலும் அரிது, வாய்ப்பில்லை அப்படிங்கிறனால கடுவிடம் எய்தி அப்படின்ட்டார். அதனால் ஒரு அந்த கோட்பாடு இன்றல்ல, மிக பழமையான காலம் தொட்டே இருக்கிறது. நாமளும் ஒரு காலத்தில் அங்கிருந்து தான் வந்திருப்போம். ஏன் இல்லைங்கிற இடத்துலேருந்து தான் உண்டுங்கிற இடத்த நோக்கி வந்திருப்போம். ஏன்னா நம்முடைய பிறப்பு வகையில் நாம் பக்குவப்படுதல் எடுத்த உடனே இந்த பிறப்புக்கு சைவத்துக்கு வந்துட்டோமா என்ன? நிச்சயமாக இல்லை. எனவே படிநிலைகளில் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். சரி, அப்போ அகரத்துக்கான முதன்மை அது விகாரத்தால் அல்ல, நாத மாத்திரையால் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது திருக்குறளுக்கு இங்கே வச்சு பாருங்கள். அகர உயிர் போல் அறிவாகி, அகர உயிர் போல் அகரமாகிய உயிரெழுத்து தானே இயங்கும். இந்த தனித்து இயங்கும். அ என்ற எழுத்து தனித்து இயங்கும். அதே சமயத்தில் பிற எழுத்துக்களை கூடி இயங்குமாறும் செய்யும். அதனால் அதுக்குரிய ஆற்றல் இருக்கிறது. அதனால் பிற எழுத்துக்களை இயங்குமாறும் வல்லதாக இருப்பதனால அதுபோலவே இறைவன் என்பவன் தானே இயங்குபவன், உயிர்கள் கூட இருந்து இயக்குபவனாகவும் இருப்பதனால அவன் அவ்வாறு நிற்கிறான் அப்படிங்கிறத இந்த குறட்பால் சொல்ல வரார். அப்போ இங்கே நமக்கு உமாபதி சிவனார் கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அகர உயிர் போல் அறிவாகி, அவன் அறிவாக இருப்பவன், எங்கும் இருப்பவன், நிகரில் நிற்பவன், நிறைந்து நிற்பவன். அந்த சொல்ல ஒன்றொன்றையும் நீங்கள் பார்க்கணும். அவன் எப்படி இருக்கிறான்னா அறிவாகி நிற்கும், எங்கும் நிற்கும். இங்கு அங்கு என்ற வேறுபாடு இல்லாமல் எங்கும் நிற்கும். எல்லா இடத்துலையும் எப்படி நிற்கும்? நிறைந்து நிற்கும். அப்போ இறைவனுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால், எங்கும் நிற்பவன் இறைவன், நிறைந்து நிற்பவன் இறைவன், அறிவாக நிற்பவன் இறைவன். அப்போ அவன் அறிவாக இருக்கணும், நிறைந்து இருக்கணும், எங்கும் இருக்கணும். இதெல்லாம் இறைவனுக்கான இலக்கணம் அப்படிங்கிறத முதல் குறட்பால் நம்முடைய உமாபதி சிவனார் எடுத்து அருள் செய்கிறார். இப்படி உமாபதி சிவனார் இப்படி சொல்வதற்கு முன்னையே நம் பெருமக்கள் இந்த உவமையை போற்றியிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு பக்கத்தில் திரு ஆப்பனூர்னு ஒரு தலம் இருக்கிறது. வைகை ஆற்றின் கரையிலேயே இருக்கிற தலம். தலையாத்திரை போயிருந்தீங்கன்னா கவனித்து பாருங்கள். சொக்கநாத பெருமான் மறுகரையில் இருப்பார், இவர் வடகரையில் இருப்பார். வைகை ஆற்றினுடைய தெற்கு கரையில் சொக்கநாதர் ஆலயம், வடக்கு கரையில் பார்த்திங்கன்னா ஆப்பனூர் என்ற ஒரு தலம் உண்டு. திரு ஆப்பனூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலம். அந்த தலத்து தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிறார், அகர முதலானை அணி ஆப்பனூரானை. அகர முதலானை அணி ஆப்பனூரானை என்று திருஞான சம்பந்தர் இதே உவமை அவரும் காட்டியிருக்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் ஒரு தாண்டகத்தில் ஆனத்தின் முன் எழுத்தாகி நின்றானே, ஆ என்ற எழுத்தின் முன்னாக நிற்பவனர், ஆனத்தின் முன் எழுத்தாகி நின்றான் என்று தாண்டகத்தில் நாவுக்கரசரும் இந்த
ஊமையை போற்றுகிறார். அதுபோல் நம்பி ஆரூரரும் ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். அகர முதலின் எழுத்தாகி நின்றாய். இது நம்ம பெண்ணாகடம் தாண்டி நிற்க நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற தல தேவாரத்தில் அகர முதலாகி நின்றாய் என்று குறித்திருக்கிறார். அப்படி மூவர் பெருமக்களும் இறைவனை அகரம்போன் இருப்பவன் என்ற குறிப்பு உமாபதி சிவனார் சொல்வதற்கு முன் திருவள்ளுவர் சொன்னதை வழிமொழிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இந்த குறிப்பு அவர் மட்டும் இல்லைங்க, தாயுமான சாமியும் சொல்கிறார். ஒரு பாடலை குறிப்பிடுகிறார். அகர உயிர் எழுத்து அனைத்தும் ஆகி, அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி என்று நம்முடைய தாயுமானவரும் குறிப்பிடுகிறார். இப்படி நம்முடைய பெருமக்கள் இறைவனை அகரம்போல் நிற்பவன் என்று குறித்திருக்கிறாங்க. அப்போ அங்கே வள்ளுவ பெருமான் அந்த ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு ஒரு பகுதி தான் சொன்னார். அகரம்போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அதுபோல் இந்த அகரம் இந்த உலகத்துக்கு எழுத்துக்களை முதன்மை உடையது போல் உலகத்துக்கு இறைவன் முதன்மை உடையவன் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இங்கே எடுத்துக்கொள்ளும்போது இறைவன் அறிவாக நிற்பவன், எங்கும் இருப்பவன், நிறைந்து நிற்பவன், அவனுக்கு பேர் தான் இறைவன் என்று பெயர். எவன் எங்கும் இருக்கிறானோ, எங்கும் நிறைந்திருக்கிறானோ, அறிவாக நிற்கிறானோ அவனுக்குத்தான் இறை என்று பொருள். அப்போ இறைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டால், எங்கும் இருக்கணும், நிறைந்து இருக்கணும், அறிவாக நிற்கணும். இந்த மூணு தன்மையுமாக நின்றால் அவனுக்கு இறைவன் என்று பெயர். அதனால தான் நம்முடைய பாடலில் பல இடங்களில் இறையவன் என்ற சொல் இருக்கிறது, இறை என்ற சொல் இருக்கிறது, திருக்குறளையே இறைவன் என்ற சொல்லும் இருக்கிறது. நம்ம திருவள்ளுவ பெருந்தகையும் இறைவன் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். நமக்கு கடவுள் வாழ்த்திலேயே எடுத்து சொல்லும்போது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்ற குறிப்பு வள்ளுவ பெருமானும் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் இறைவன் அப்படின்னா நாம் இன்னையிலிருந்து என்ன நிற்கணும், அறிவாக இருக்கணும், எங்கும் இருக்கணும், நிறைந்து நிற்கணும். அப்படி இருந்தால் அது எப்படி எங்கும் இருந்தால் மட்டும் போதுமா? அது நிகரில்லாத பொருளாக வேறு இருக்கணும். நிகரில் இறை, ஒப்பற்ற இறைன்னு பேர். அவனுக்கு நிகராக இன்னொருத்தன் இல்லை. ஒருவேளை இன்னொருத்தனை சொன்னீங்கன்னா அவன் இறைவன் இல்லை. நிகரில் இறை. அதனால தான் திருவள்ளுவர் சொன்ன தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்போ தனக்கு ஊமை இல்லாத ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுது. அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லும்போது நான் எனக்கு பிடிச்ச ஆளை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆளை சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் பொருந்துவாங்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்க உங்கள் பொறுப்பு. ஏன் இறைவனுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால், இங்கே சொல்லும்போது தனக்கு ஊமை இல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, தனக்கு ஊமை இல்லாதான் என்று சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஏன் ஆள் தான் ஐயா, இன்னொரு அவர் தான் ஐயான்னார். சரி, எல்லோரும் வாங்க, முதல் குரட்பாலை வச்சு பொருத்தி பாருங்கள், பொருந்துறாங்களான்னு பாருங்கள். அறிவாக இருக்கிறாங்களா? சந்தேகம் இருக்குது. எல்லாம் அறிவு தான், எல்லா கடவுளும் அறிவாக தானே இருக்கிறாங்க. சரி, அடுத்தது எங்கும் இருக்கிறார்களா? எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க, எங்கள் சாமி எங்கும் இருக்கிறாருன்னு. சரி, நிகரில்லாதவங்களாம் நிற்கிறாங்களா? தெரியலைங்களே. நான் சொல்கிறேன் நிகரில்லாமல் தான் இருக்கிறாங்கன்னு. சரி, இப்போ இந்த குரட்பாவின் வண்ணம் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். அவன் ஒப்பற்றவனாக இருக்க வேண்டும் சொன்னார். யார் ஒப்பற்றவன் அப்படிங்கிற கேள்விக்கு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, எவன் ஒருவன் ஒரு தாயின் கருவுக்கு செல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் ஏன் ஒப்பற்றவன். நீ யாரை சொல்லுறோ அவன்லாம் ஒரு தாயின் கருவிக்கு போய் வந்தவங்க தானே. செத்து செத்து பிறப்பது தெய்வம் அல்ல, செத்து பிறக்காது இருப்பதே தெய்வம். இந்த இலக்கணம் சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மறப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே. நம்முடைய இறைவன் பிறப்பில்லாத பெருமான், எனவே இறப்பில்லாதவன். நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம்லாம் பிறந்திருக்கிறது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. எனவே டேஷ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எது அடுத்து பர்த் இருந்ததுன்னா என்ன உண்டு?
டெத் உண்டான்னா உண்டு. அப்போ எப்படி அது தெய்வமாகும்? தன்னிகரற்ற தெய்வமாகாது. தெய்வத்தன்மையை பெறலாம், கடவுள் தன்மை பெறலாம். கடவுள் தன்மை பெறுதல் வேறு, முழுமுதற் கடவுள் என்பது வேறு. முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் கருவுக்கு செல்லாத ஒருத்தனுக்கு தான் உண்டு. எல்லாரும் கருவுக்கு செல்லாதவர்களாம் இல்லை. எல்லாரும் செத்து செத்து பிறப்பவர்களாக இருப்பதனால அவர்கள் முழுமுதற் கடவுள் என்கிற இலக்கணம் அவங்களுக்கு பொருந்தாது. இதை நீங்கள் நடுநிலையோடு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா புலப்படும். எனக்கு ஒரு தெய்வத்து மீது ரொம்ப ஆழ்ந்த பக்தி இருக்கிறது, என் ஜாமியை போய் அப்படி சொல்லலாமா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரிய போகிறதில்ல. நடுநிலையோடு பார்த்தீங்கன்னா பொருந்துவது ஒரே ஒரு தெய்வந்தான் பொருந்தும். அதனால தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் ஐயா, அவர் தான் ஒருவன், ஒப்பற்றவன். அப்போ ஒப்பற்றவன் எத்தனை பேர்? பலரா? இல்லை, ஒருத்தர் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒப்பிலா மணியே, ஒப்பு இலா மணி, அம்மாயே அப்பா ஒப்பிலா மணியே. அவர் சொல்லும்போது ஒப்பிலா மணி, அவரோடு இன்னொருத்தர் ஒப்பீடு செய்யவே முடியாது. அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய இறையவன், இறைவன் என்று சொல்லப்பெறுகிற அந்த பெருமா. எனவே முதல் குறட்பால இறைவனுக்கு இலக்கணம் சொல்ல வந்தவர் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அந்த நிறைந்துன்னா ஃபுல்லாக இருப்பார்னு அர்த்தம். குறைவிலா நிறைவே, அவ்வளோதான். அவர் தான் குறையில்லாத நிறை. நாமெல்லாம் நிறையாக இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் குறை உண்டு. நமக்கு நிறைவாக இருப்பது போல் தெரியும், ஆனால் நமக்கு நிறைவு இல்லை. ஏன்? நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். நம்ம எல்லாமே ஃபுல்லாகிடுச்சா என்ன? ஒன்று செல்வம் இருந்தால் அறிவு இருக்க மாட்டேங்குது, அறிவு இருந்துன்னா செல்வம் இருக்க மாட்டேங்குது, படிப்பு இருந்துச்சுன்னா வீரம் இருக்கல, ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. எல்லாமே ஃபுல்லாகி யார்கிட்ட நிற்கிது? ஒரு ஆளையும் காணலையே. அவர் ஒருத்தர் தான் எல்லாம் ஃபுல்லாக நிற்கிறவர். எனவே நாம் உயிர்கள் ஆகிய நாம் குறைபாடு உடையவர்கள். இறை என்கிற பொருள் குறையே இல்லாத பொருள். அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, அது குறைவிலா நிறைவு. நம்ம நிறைவாக இருப்பது போல இருந்தாலும் குறையுடையவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் நமக்கான நிலை. எனவே அந்த முதல் குறட்பால் இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்துட்டார். இனி ரெண்டாவது குறட்பா, அருமையான குறட்பா. அடுத்தது பாருங்கள். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பிரான்னா ரெண்டு பொருள். பிரான் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள், பிரியாதவன் என்று ஒரு பொருள். பிரான் என்னை விட்டு எப்போதும் பிரியாது இருப்பவன். எனவே பிரான். அவன் தலைவன், எங்கள் பிரான் என்பதனால் தலைவன் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. சரி, அவன் யார் அப்படின்னு கேட்டால், தன்னிலைமை மண்ணுயிர்கள் போல தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். என்னுடைய பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய இறைவன் பிறப்பு இறப்பு என்ற ரெண்டும் இல்லாதிருப்பவன். அப்படி பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையுடைய நிற்கின்ற அந்த இறைவன், அந்த நிலைமையை இல்லைங்களா, தன்னிடத்தில் இருப்பது பிறப்பு இறப்பு இல்லாது நிற்கின்ற அந்த தன்மை. அப்படி அந்த தன்மையாய் நிற்கின்ற நிலையை எனக்கு கொடுப்பதற்காக, நானும் பிறப்புக்கு வாராது இருப்பதற்காக, நானும் இறந்து போகாது இருப்பதற்காக தன்னுடைய கருணையை எனக்கு தருகிற தலைவன். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார. அப்போ தன்னை போல உயிர்களும் ஆகணும்னு அவன் நினைக்கிறான். தன்னை போல் ஆகணும். அவன் எது போல் இருக்கிறான்? பிறப்புக்கு உட்படாது இருப்பதனால இறப்புக்கு உட்படாது நிற்கிறான். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? பிறப்பும் இறப்புமே தொழிலாக நிற்கிறோம். பிறப்பும் இறப்புமா இருக்கிற நம்மளை பிறப்புக்கே வாராத இடத்துக்கு அழைத்து சொல்ல வேண்டும் என்று கருணை கொண்டான். அந்த கருணை காரணமாக இறங்கி 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 வந்தான். அப்படி வரும்போது
தானும் தன் சக்தியுமாக வந்தான். இப்போ நம்ம முதல்ல படித்தோம் இல்லைங்களா, தன் இயல்பில் அவனுக்கு சிவன் என்று பெயர், உயிர்களுக்கு பயன்படுகிற பொழுது சக்தி என்று பெயர் அல்லவா. இப்போ தன்னை போல உயிர் ஆகணும்னு நினச்சான் இல்லையா, அந்த நினைச்சதுக்கு பேர் என்னது? கருணை. அந்த கருணை என்னாச்சு? வடிவம் தாங்கியது. கருணை வடிவம் தாங்கிய போது சக்தியாக ஆயிற்று. அப்போ அந்த கருணை கருணை கருணைன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய கருணை தான். அவனுடைய கருணையைத்தான் சக்தி என்று குறிப்பிடுகிறோம். அதனால் எதுக்கு இப்படி இறங்கி வந்தார்? கீழே இருக்கிற நம்மளை மேலே தூக்குறக்காக. அவர் மேலே தான் இருக்கிறார். மேலே இருந்தவர் மேலேயே நிற்காம கீழே ஏயா வந்தார்? நம்மளையெல்லாம் கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு தான் ஏன் வந்திருக்கிறார். அவரை போல நம்ம மேலானவராக இருப்பதற்காக வந்தான். அவனை போல பிறப்பு இறப்பு இல்லாத தன்மை நாமும் பெற வேண்டும் என்பதற்காக வந்தான். அப்படி வரும்போது தான் மட்டுமா வல்ல, தானும் தன் தையலுமாக வருகிறான். அப்போ அவன் ஒருத்தனாக இருக்கிறவன் ஏன் ரெண்டானா? அவன் ஒருத்தன் தானே அப்படி முன்னை குரட்பால் சொன்னீங்க. அந்த ஒருவன் இருவனாக நின்றது எதற்காகன்னு கேட்டால் நம்மை உய்விப்பதற்காக, உயிர்களை உய்விக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன பண்ணார்? இறங்கி வரும்போது தன் சக்தியோடு இறங்கி வருகிறான். இதைத்தான் நமக்கு நூல்கள் தானும் தன் தையலுமாய் அப்படின்னு சொன்னது. அப்போ ஒருவனாக நிற்பவன் ஒருவனாகவே நின்று விட்டால் நாம் உய்ய முடியாது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? 224 புவனம் கடந்து தத்துவங்களை கடந்த தத்துவ அதீதியாக நிற்கிறான்னு சொன்னால் நம்ம அறிவு நாத தத்துவம் வரைக்கும் தான் போகும். நாம் இருப்பது மண்ணில் இருக்கிறோம். அறிவு அப்படியே சிந்திச்சு மேலே போய் போச்சுன்னா நாதம் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா போகாது, முட்டிக்கு நின்றுக்கும். ஏன்? பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. மேலே போய் அந்த 36வது தத்துவம் கீழேருந்து என்னன்னா நாதம், மேலேருந்து என்னங்கன்னா அதுதான் முதல் தத்துவம். எனவே நாதத்தை போனோன்னே அறிவு அதோடு நின்றுக்கும், அதுக்கு மேலே போகாது. அதனால தான் மணிவாசு சொன்னார், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க, அறிவு செல்லாத இடத்துல நிற்கிறாயானார். நீங்கள் அறிவு கொண்டு தான் அவனை காணணும். அறிவு எங்கே போச்சு? நாதம் என்ற தத்துவத்தில் போய் முட்டி நின்றுக்குச்சு. அவன் எங்கே நிற்கிறான்? நாதத்தை கடந்து நிற்கிறாயா. ஒரே ஒரு நூல் தான், ஒரே ஒரு நூல். எது? அந்த நாதத்தை அப்படி கடந்துட்டோம்னா அவனை பிடிச்சிடலாம். ஆனால் அறிவு எங்கே போய் நின்றுச்சு? நாதத்தில் போய் முட்டி நின்றுக்குச்சு. அதுக்கு மேலே இதுக்கு தெரியல, அவ்வளோதான். நீங்கள் அறிவால் சிந்திச்சா அது வரைக்கும் தான் போகும். இப்போ நாம் அவனை பிடிக்கும்னு நினச்சா அவன் தான் கடந்து நிற்கிறானே, பிடிக்க முடியலையே. எப்படியா பிடிக்கிறது? சாமி பார்த்தார், நீ வா மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு நின்னான்னா நாம் போகவே மாட்டோம். ஏன்? அறிவு செல்லலை. அதனால் பெருமான் என்ன பண்ணார்? நீ அங்கேயே நான் வரேன் அப்படின்னு என்ன பண்ணார்? அங்கே இருந்த பெருமான் இறங்கி வந்தார். எங்கேயா இறங்கினார்? 224 புவனத்தை கடந்து வந்துட்டார் கீழே. நாம் தான் மண்ணில் இருக்கோமே. மேலே 224 புவனம், அதில் ஒவ்வொரு புவனத்தை கடந்து எங்கே வந்துட்டார்? நாம் இருக்கிற புவனத்தில் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே திருமேனி தாங்கி இங்கே வாப்பா நான் உனக்காகத்தான் உட்கார்ந்துருக்கிறான். நாம் போய் இப்பவும் பிடிக்கலன்னா எப்போ தான் போய் பிடிக்கிறத விட இதை விட உனக்கு என்னையான்னு நான் பண்ணட்டும். சாமி பார்க்குறார். சாமி இவ்வளோ தூரம் இறங்கி வந்து என்னதான் இறங்கி. அதனால தான் சொன்னார், அவன் பெருமான் யார்? கடந்தவனாக நிற்காம இறங்கி வந்தான். எவ்வளோ தூரம் இறங்கி வந்தார்? நிலந்தன் மேல் வந்தருடி நீள் கடல்கள் காட்டி. கீழே வந்துட்டான், மண்ணுக்கு வந்துட்டான். மண்ணை படைத்த பெருமான் மண் மீது தன் திருவடி தாமரைகள் தோயும் வண்ணமாக வந்து நிற்கிறானே, இது என்னத்தை சொல்ல முடியும்? எனவே அந்த பெருமானுடைய கருணை, அந்த திருவடியை சொல்லும்போது ஒரு வார்த்தை போட்டார், நீள்கடல்கள் காட்டி. அப்படின்னா ஒரு 10 மீட்டர் இருக்குமா திருவடி? நீள்கடல், பெரிய திருவடி இல்லை, எத்தச்சோடு இருக்கும். நீளம் எவ்வளோ இருக்கும், அகலம் எவ்வளோ இருக்கும், உயரம் எவ்வளோயா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லலைங்க.
நீ எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்துக்கு அது வருவதனால நீள்கடல். அது நீள்கடல் என்பதற்கு நீங்கள் நீளமாக இருக்க திரு நினச்சிடாதீங்க. நீ பாதாள உலகத்தில் 7வது உலகத்தில் கடந்தீன்னா அங்கே வந்து நிற்கும் அந்த திருவடி. நீ மண்ணிலேயே நின்னா மண் வரைக்கும் நீ இருக்கும் இடம் தேடி உன்னை நாடி வருவது அந்த திருவருள் என்பதனால அந்த திருவடியை சொல்லும் பொழுது நீள்கடல்கள் காட்டி என்று மணிவாசகர் அறிவுறுத்துகிறார். எனவே நீள்கடல் என்பது நாம் இருக்கும் இடம் தேடி நம்மை தேடி வருவது. நாம் எங்கெல்லாம் இருந்திருப்போமோ அங்கெல்லாம் நம்மளை தேடி தேடி வந்த சாமி இந்த சாமி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எனவே அந்த பெருமான் தான் மட்டுமாக இல்லாமல் தானும் தன் தையலுமாக ஏன் வந்தான் கேட்டால் நம்மை அவனை போல ஆக்குவதற்காக. அவன் எப்படிப்பட்டவன்? பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். எனவே நம்மை பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்காக தான் மட்டுமாக இல்லாமல் தானும் தன் தையலுமாக இறங்கி வருகிறான். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, சுவாமி என்ற ஒருத்தர் போதுமே, அம்மையின் ஒரு வடிவம் வேணுமாயா? ஆம், வேண்டும். ஏன்? அந்த இறங்கி வருகிற கருணை தான் அம்மையே அன்றி நாம் நினைக்கிற மாதிரி அம்மைனா ஒரு தனிப்பொருள்லாம் இல்லை. அவனுடைய கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் = அம்மை. இப்போ அந்த அம்மைக்கு 1000 பேர். நம்ம மயிலாப்பூருக்கு போனால் அங்கே கற்பகாம்பிகைன்னு பேர் இல்லைங்களா? அதுவே இங்கே வைத்தீஸ்வரன் போனால் அவளுக்கு தையல் நாயகின்னு பேர். சிதம்பரத்துக்கு போனால் சிவகாம சுந்தரின்னு பேர். அவ்வளோதானுங்க. அவனுடைய கருணை, அந்த கருணைக்கு 1000 திருநாமங்கள். அவன் எத்தனை வடிவம் தாங்கிறானோ அந்த வடிவுக்கு தக்க பெயரை அவளும் தாங்குகிறாள். எனவே அந்த பெருமான் நமக்காக இவ்வளவு தான் வருவேன் அவ்வளவு தான் வருவன்லாம் இல்லை, எண்ணற்ற வடிவம் தாங்கி வருகிறான். இதை மணிவாசகர் பதிவு செய்கிறார். எங்க அவருடைய அகவலில் பார்த்தீங்கன்னா 100 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனிய உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. ஏருடை ஈசன் இடபவானத்துக்குரிய பெருமான் எப்படி வந்தார்? தானும் தன் தையலுமாக வந்தார். அதான் குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. பக்கத்திலே இருக்கிறார் பாருப்பா. இல்லைங்க சாமி தானே தெரிஞ்சார். அட பாரு அம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இந்த நுட்பத்தை புரியணும். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ஒரு மணிவாசர் வரலாற்றை எடுத்துக்குங்க. குதிரை வாங்க வரார். வரும்போது இவர் அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற தலம் வந்தார். ஈர்க்கப்படுகிறார். உள்ளே போனார். அங்கே குருநாதன் தான் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? குரு வடிவமாகத்தானே உட்கார்ந்துருந்தார். அவர் அந்த வடிவத்தை அவரே பதிவு செய்துகிறார். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து என்னை ஆண்டாய். அப்போ ஒரு ஞானாசிரியனாக ஆசிரிய கோலம் தாங்கி குருங்க மரத்தும் கீழே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவர் மட்டும்தானுங்க இருந்தார். ஆம், ஆனால் சொல்ல வந்தவர் அவரை மட்டும் சொல்லலை. இப்போ குருநாதன் வந்தால் நான் பார்த்தேன் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது அவனைத்தானே சொல்லணும். ஆனால் அவர் சொன்னார், குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. ஏங்க அவர் தான் வந்தாரா? சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. இவங்க யாரோ ஒருத்தர் வந்திருப்பாரா போது அவரை போய் நீங்கள் சிவபெருமான் சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை, அவர் தான் சத்தியமாக சிவபெருமான் தாயா வந்தார். அந்த முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீர் இல்லோன் தானே காண்க. அப்படியே அந்த பகுதி அந்த காண்க காண்கன்னு சொல்லிகிட்டே வருவார். படித்து பாருங்கள். நூல் உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழே விரிந்தோன் காண்க. அப்படி காண்க பெண் ஆண் அழி என்னும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அப்போ தானும் தன் தையலுமாக பல பாடலில் பதிவு செய்திருக்கிறார். இங்கே மட்டும் இல்லைங்க, இன்னும் பல பகுதி திருவாசம் படித்து பாருங்கள். மறுவார் மலர் குழலினோடு மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைவையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவானவாவாடி தள்ளேனம் கொட்டாமோ
சாமி மட்டும்தானே வந்தார், அம்மா வரவே இல்லையே. ஆனால் பாட்டில் பதிவு செய்கிறாரு சாமியும் அம்மையும் வந்ததாக. அப்போ எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இதை வந்தது ஒரு ஆள், ஆனால் பாடினவர் 2 பேர்த்தையும் பாடிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? வடிவம் அனைத்தும் சக்தி, அந்த வடிவத்தை கொண்டு அருள்வாளிப்பது சிவம். மேலே முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் யாரை பார்த்தாரு? 2 பேர்த்தையும் தான் பார்த்தாரு. நமக்கு இந்த உண்மை தெரியாதனால நான் சாமி கும்பிட்டேன் அம்மை கும்பிட மாட்டேன், அம்மை கும்பிட்டேன் சாமி கும்பிட மாட்டேன்னு நம்ம சண்டையை போட்டு நிற்க வேண்டியதுதான். நம்ம அறிவுக்கு அப்படி. நீங்கள் பக்குவப்பட்டுட்டிங்கன்னா 2 பேர்த்திட்ட எங்கே நின்னாலும் 2 பேர்த்தையும் பார்க்கலாம். கபாலீஸ்வர்கிட்ட பார்த்தே கற்பகாம்பியை பார்க்கலாம், கற்பகாம்பிகிட்டே கபாலியை பார்க்கலாம். உங்களுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக போய் பாருங்கள். எனக்கு நல்ல பக்குவம் இருக்குன்னா ஒரே இடத்துல பார்த்து முடித்து கும்பிட போட்டு வாங்க, அவ்வளோதான். அவங்க கோச்சிக்குவாங்களா என்ன? எப்போ கற்பகாம்பியை மட்டும் பார்த்து என்னை பார்க்காம போகிறையான்னு கபாலி கோச்சிக்குவாரா? இல்லை கபாலியை மட்டும் பார்த்து என்னை பார்க்காம போகிறையேன்னு சொல்லி அம்மா கோச்சிக்குவாங்களா என்ன? ஒருபோதும் இல்லை. ஏன்? 2ம் ஒன்று தான். ஏன்? இவன் கொஞ்சம் பக்குவ குறைவாக இருக்கவனுக்கு கண்ணு காது மூக்கு கை காலில் இருந்தால் தான் பிடிக்க முடியும். அதுக்காக அந்த வடிவம் தான் நின்றுட்டார். இவன் அறிவுக்கு சிவலிங்கம் இருந்தாவே பிடிச்சிக்குவான். சரி இங்கே வான்னு பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான். நீங்கள் இதில் போய் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் வேறுபாட்டை பார்த்துருக்கணும். அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் வேறுபாடு என்பது சிறிதும் இல்லை. அதான் நீங்கள். அதனால தான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக திருக்களிற்றுப்படியார் என்கிற ஞான சாத்திரம் முதல் பாட்டு. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அதனால் நம்முடைய பெருமக்கள் இறைவனை பாடும். ஏன் 11 திருமுறை வரைக்கும், சரி 12 திருமுறையிலுமே அம்மைக்கு தனிப்பாடலே கிடையாது. ஏன்னு கேட்டால் எல்லா பாட்டும் சிவசக்திக்கு தான். நீங்கள் எந்த இடத்துலையும் தனித்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு தனியாக சொல்லியிருக்காங்களா என்ன? கிடையவே கிடையாது. பெருமானோடு கூட்டித்தான் பெருமாட்டியை காட்டியிருக்கிறாங்க. தனித்து தனித்து எங்கேயுமே சொல்ல. அபிராமிப்பட்டர் கூட விடுத்து சொல்லலை. உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்கள் இல்லை. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாழ் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும். அபிராமி அந்தாதி முழுக்க தொட்டு பாருங்கள். எங்கேயாவது அம்மாவை மட்டும் சொல்லிப்பட்டு அப்பாவை விட்டுட்டாரான்னு பாருங்கள். கிடையவே கிடையாது. நிறைவாக அபிராமி அம்மை பதிகம். அமுதீசர் ஒரு பாகம் அகலால் சுகவாணி அருள்வாமி அபிராமியே. அப்போ பெரியவங்க எல்லாமே 2 பேர்த்தையும் ஒரு சேரத்தாங்க பார்த்தாங்க. நமக்கு அறிவு கம்மியாக இருக்கிறதுனால சிவம் பெருசு சக்தி பெருசு, சக்தி பெருசு சிவம் பெருசுன்னு சண்டையை போட்டு உட்காந்துட்டு. அப்படி 2 பேர்த்துக்கும் இடையே எந்த சண்டையும் இல்லை. சரிங்களா? நாம் புரிஞ்சுக்காதனால அப்படி இருக்கிறோம். புராணங்களாக சொல்லும்போது கதைகளாக சொல்லி ஒரு நுட்பம் உணர்த்தப்படும். அதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதை அந்த அளவுக்கு அதை பிடிச்சிட்டு அதை கடந்து அந்த தத்துவ பொருளை விளங்கி கொள்ளுதல் நமக்கு பயன்படும். தத்துவ பொருள் எப்போ விளங்கும்னா சைவ சித்தாந்தத்தை நன்கு படித்தால் மட்டும்தான் தத்துவ பொருள் நம் அறிவுக்கு விளங்கும். இல்லைன்னா நாமளும் தடுமாறி கொண்டு தான் இருப்போம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கலாம். சரி, அப்போ தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தன்னை போல உயிர்களும் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த சக்தியை விட்டு நீங்காது நிற்பவன் எங்கள் தலைவன். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அதனால தான் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் வண்டார்குழல் அறிவையோடும் பெரியா வகை பாகம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எத்துணை பாட்டு! 2 பேர்த்தையும் சேர்த்தி தான் பாட்டு. மூவர் பெருமக்கள் மட்டுமல்ல, மணிவாசகர் மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா. அம்மாவுடைய கண்ணு மாவடு போல் இருக்குதான். மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். எத்தனை இடங்கள்
தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மையை பல இடங்களில் மணிவாசகர் குறித்து பாடியிருப்பதை நீங்கள் பார்க்க. அதனால் இறைவனும் இறைவியும் வடிவம் கடந்த பொழுது அது சிவமாக நிற்கிறது, வடிவம் தாங்குகிற பொழுது சக்தியாகிறது. நம் பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி என்று பெயர் அப்படிங்கிற அந்த உரை குறிப்பை ஆழமாக மனதில் வச்சிட்டோம்னா நமக்கு தடுமாற்றம் இல்லை. இது ரெண்டாவது குறட்பா. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி. இதெல்லாம் கொடுப்பது எது? சக்தி தாயா கொடுக்கும். அந்த சக்தியை விட்டு பிரிவில்லாது இருப்பவன் எங்கள் பிரான். நீங்கள் திருவெம்பாவையில் ஒரு பாட்டு உண்டு. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு? சும்மா உங்களுக்கு புரியிருக்கா நான் சொல்கிறேன். ஒருவர் கற்பகாம்பிகிட்ட போய் நின்று அம்மா எனக்கு இதை கொடுமா அதை கொடுமா இப்படி பாருமா அருள் செய்யுமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். இன்னொருத்தர் கபாலிகிட்ட போய் நிற்கிறார், பெருமானே கொஞ்சம் அருள் செய்யுங்க சுவாமி அப்படின்னாரு. ரெண்டு பேரும் சரியாக 10 மணிக்கு போய் பெருமான்ட்டையும் பெருமாட்டி 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேரும் வரங்கூடுன்னு கேட்குறாங்க. இப்போ சாமி யாருக்கு அருள் செய்வார் அப்படின்னு கேட்டால், அருள் செய்வது யார்? அம்மை தான் செய்யணும். சாமி சிவனேன்னு தான் இருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது சிவனேன்னு இருக்காண்டி அவர் சிவபெருமான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அருள் செய்யணும். அருள் செய்யும்போது இப்போ நான் அம்மாட்ட வந்து நிற்கிறாரு, அங்கே அப்பாட்ட ஒருத்தர் நிற்கிறார். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? தன்கிட்ட வந்து நிற்கிறத விட அவர்கிட்ட நிற்கிறவங்க தான் முதல்ல அருள் செய்வாராம். நான் சொல்லலைங்க, திருவாசகம் சொல்லுது. அந்த வரி இப்போ நல்லா படித்து பாருங்கள். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும். யாருக்கு? தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் முன்சுரக்கும் இன்னருள். நீங்கள் நினச்சிட்டீங்க அம்மாவை பிடிச்சா தான் வேலையாகும், அம்மாவை பிடிச்சா தான் வேலை. இல்லையா, நீ அப்பாட்ட போய் நின்னா அம்மா வந்து கொடுத்துருவாயா? அதனால் நம்முடைய பெருமக்கள் பூரா பாட்டை பூரா ஜாமிட்டு தான் பண்ணாங்க, வந்து வந்து அம்மா அருள் செய்தாங்க. இந்த உண்மை தெரிஞ்சிக்காம நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அங்கே போய் நின்னா தான் கிடைக்கும், அங்கே போய் நின்னா தான் கிடைக்கணும். அங்கே போய் நின்னா கிடைக்காமலாம் இல்லை, கிடைக்கும். முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு தான் இங்கே கிடைக்கும். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள், உங்களுக்கு பின் சுரக்கும் இன்னருள். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பெரும் 2 பேரும் வேறுபாடு இல்லை. ஆனாலும் அடிப்படையில் இறைவனிடத்தில் நிற்கக்கூடியவருக்கு முந்தி வந்து அருள் செய்வது அவளுடைய கருணை அப்படி நம்ம பார்க்குறோம். எனவே தன்னில் பிரிவிலா அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். நல்ல கருத்தை உள்ளே வாங்கிட்டிங்கன்னா வீட்டில் போய் படிக்கவே வேண்டியதில்லை, மனப்பாடம் ஆகிடும். 2 குறள் மனப்பாடம் ஆகிருக்கணும். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. 2வது குறப்பாக கொண்டோம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். 2 குறட்பாச்சு. இனி 3வது குறட்பாக்கு போகலாம். அந்த குறட்பால் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இங்கே இன்னொரு குறிப்பு கூடுதலாக என்ன செய்யுதுன்னா, தன்னிலைமை என்பதற்கு இறைவனுக்கு எண்குணத்தான்னு பேர். இறைவனுக்கு என்ன பேர்? எண்குணத்தான். வள்ளுவ பெருமான் அப்படி தான் சொல்லார். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்போ இறைவனை எண்குணத்தான் என்று குறித்திருக்கிறார். சரி, இறைவனை வணங்கினா நமக்கு என்ன ஆகும்? நமக்கு எண்குணம் வாய்க்கும் அப்படின்னு திருவாசகம் சொல்லுகிறது. எங்கே? கழுக்குன்ற பதிகத்தின் கடைசி பாட்டு. இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. ஒரு குறிப்பு. இன்னொன்று, திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நாமார்க்கும் குடியெல்லோம் என்ற ஒரு தாண்டகம் இருக்கிறது. அவர் பாடிய முதல் தாண்டகம். அந்த பதிகத்தில் அவர் ஒரு பாட்டை சொல்லார், எண்குணத்துளோமே. மன்னன் அழைக்கிற அழைப்புக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேயா. ஏன்? நேற்று வரைக்கும் முக்குணத்தில் இருந்தேன், இப்போ சிவபெருமானுக்கு ஆட்பட்டுட்டேன்,
8 குணம் என்னிடத்தில் விளங்கி தோன்றுவதனால நான் இப்பொழுது என் குணத்து உலோம், எனவே உன் மன்னன் ஆணைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னார். இது தாண்டகத்தில் இருக்கிறது. நாமார்க்கும் குடியெல்லோம் என்ற முதல் பதிகம், வரலாற்று முறையில் முதல் பதிகம். பன்முறையில் இது பின்னாடி இருக்கும், பொது பதிகத்தில் போட்டிருப்பாங்க. ஆனால் வரலாற்று முறையில் அவர் முதல் பாடிய தாண்டகம் மறுமாற்ற திருத்தாண்டம் என்ற இந்த பதிகம்தான். எடுத்து பார்த்து கொள்ளுங்க. 2 இடத்துல இன்னும் பல இடங்கள் உண்டு, நான் 2 இடம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. குறிப்பாக திருவாசகமும் அப்பருடைய வாக்கும் சொல்லியாச்சு. எனவே அந்த என் குணம் என்பது உயிரிடத்தில் தோன்றும். அப்போ உயிருக்கு என்ன உண்டு? முக்குணம் தான் உண்டு நமக்கு. சாத்வீகம், தாமதம், ராசதம் என்ற 3 குணம் நம்மகிட்ட கிடக்குது மாயை காரணமாக. இந்த திருவருள் வெளிப்படுமானால் முக்குணம் என்பது நீங்கி 8 குணம் நம்மிடத்தில் விளங்கி நிற்கும் என்பதனால என் குணத்துலோமே என்று அப்பர் சுவாமி குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக்குங்க. சரி, இனி 3வது குறட்பா. இதில் என்ன சொல்றார் பாருங்க. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர்க்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். 4 செய்தி சொல்றார். ஒன்று பெருமை, அடுத்தது நுண்மை. பெருமைக்கும் அப்புறம் நுண்மை, நுண்மைக்கும் பேரருள் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் அப்படின்னு இந்த குறட்பா சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செய்யுளில் கொண்டு கூட்டுதல்னு ஒரு மரபு உண்டு. அப்படி பார்க்கும்போது பெருமைக்கு ஒப்பின்மையான், நுண்மைக்கு ஒப்பின்மையான், பேர் அருட்கு ஒப்பின்மையான், பேற்றின் அருமைக்கு ஒப்பின்மையான். அந்த ஒப்பின்மை என்பதை 4 இடத்துலையும் சேர்த்திக்கொள்ளணும். சேர்த்தினீங்கன்னா உங்களுக்கே இந்த குறட்பான் பொருள் விளங்கி கொள்ளும். சரி, பெருமைக்கு ஒப்புமை இல்லாதவன். சரி, எது பெருமை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிறைய குறிப்புகள் நீங்கள் பார்க்கலாம். திருவாசக வரியை சொன்னால் இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. எது பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நூல் சொல்லுகிறது, எது பெரியதோ அது பெருமை. எது பெரியதோ அது பெருமை. இப்போ நம்ம உலக சூழலில் வச்சு பார்த்திங்கன்னா எது பெரியது, எதை சொல்லலாம்? உலகத்தில் பெரியது எது அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்ல முடியும்? உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளை எது பெரியது? சரி, இமயமலை பெரியது. இருப்பதிலேயே பெரிய மலை இமயமலை தான். சரிங்களா? அந்த மலைக்கு இறைவன் யாருன்னா அவன் ஒரு மலை. இது இமயமலை இல்லைங்களா? ஒருவாறு எவரெஸ்ட் சிகரம் இன்றைக்கி உலகத்தில் மிக உயர்ந்த சிகரமாக நிற்பது இமயமலை சாரில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் தான் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது. இன்றைக்கி அதுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு சிகரத்துக்கு போய் பார்க்குறவங்க அன்றே இமயமலையில் போய் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் தங்களுடைய கொடிகளை நாட்டியிருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இமயமலை வரைக்கும் படையெடுத்து சென்று தங்கள் வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்ற குறிப்புகளை சேர, சோழ, பாண்டியர் 3 வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவ்வளோ வலிமையாக இருந்திருக்காங்கன்னு பார்க்க. அப்போ இன்றைய நாளில் மிக உயர்ந்த பகுதியாக மலையாக போற்றப்படுவது இமயமலை. அதில் எவரெஸ்ட் என்ற சிகரம் தான் மிக உயர்ந்தது. இப்போ நீங்கள் வச்சு அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு இறைவன் எவரெஸ்ட்டாக இருக்கிறவன். பெரியதுக்கு அவன் பெரியது. இந்த பெரியதுக்கெல்லாம் பெரியது அப்படிங்கிற உண்மையை ராசராசன் உணர்ந்தான். பெரியதுக்கெல்லாம் பெரியவன் எங்கால் தான்யா. இதை சொன்னால் புரிய வைக்க முடியல. அதனால தான் பெருவுடையார் கோயில் ஒன்று கட்டி புரிய வச்சான்.
நீங்கள் அந்த கோயில் போயிருக்கீங்களா? நிச்சயம் போயிருப்பீங்க. மகிழ்ச்சி. அங்கே இருக்கிற பெருமான் தான் இன்றைய நாளில் மிகப்பெரிய திருமேனி. அது அவரை வச்ச பிறகு தான் கோயிலை கட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது 3 ராசகோபுரம் இருக்கும். முதல் நீங்கள் வண்டியெலாம் நிறுத்திட்டு நுழையும் போது ஒரு வாசல் இருக்கிறது, 2வது வாசல் ஒன்று இருக்கிறது, 3வது ஒரு வாயில் இருக்குது. மொத்தம் 3 ராஜகோபுரம் உண்டுங்க. அதில் 2வது ராசகோபுரத்தில் ஒரு நுட்பமான சிலை ஒன்று உண்டு. நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். யாராவது கவனித்திருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கோயிலை பற்றிய ஒரு தகவல் களஞ்சியத்தை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நம்ம போனோம், பெருமானை பார்த்துருப்போம், கோயிலை பார்த்துருப்போம், வியந்து பார்த்துருப்போம். ராசராசன் எப்படித்தான் கட்டினான்னு தெரியலையே அப்படின்னு கிரேன் இல்லாத காலத்தில் இந்த கல்லை எப்படித்தான் கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி 100 டயர் உடைய லாரி இருக்குது. அப்புறம் எத்தனை டன் வேணாலும் எடுத்து வைக்கிற கிரேன் இருக்குது, உயரமாக தூக்கி வைக்கிறதுக்கு. ஒரு கருவியுமே இல்லாத காலத்தில் 216 அடி உயரத்தில் கொண்டு போய் ஒரு டன்னுக்குரிய கல்லை கொண்டு போய் மேலே தூக்கி கொண்டு போய் மேலே அவ்வளோ பெரிய கல்லை வச்சு எப்படியா கட்டினாங்க? எந்த இன்ஜினியர் தான் கட்டினாங்க? யார் டிசைன் போட்டாங்க? அந்த வரைபடமே கிடைக்காம போயிடுச்சு. அதனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கோயிலை சுற்றி மண்ணை போட்டு அந்த கல்லை மேலே அப்படியே இப்போ மலை ஏறும்போது வண்டி போது பாருங்க, அப்படியே சுற்றி சுற்றி மெல்ல மெல்ல ஏறி போய் மேலே உச்சிக்கு போகிற மாதிரி பாதையை அந்த கோயிலை சுற்றி மண்ணை கொட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகிற மாதிரி போட்டு மேலே கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். அவரும் முடிவாலாம் சொல்லலை, ஒரு ஆராய்ச்சி தான் அது. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இல்லை இந்த உயரத்துக்கு தக்கவாறு மண்ணை சறுக்கலாக கொட்டி சாரம் அமைத்தாங்க, அங்கேருந்து மேலே ஏற்றுனாங்கன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் முடிவு காணப்படல். 2 கருத்து இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்ட? கட்டடக்கலை ஆராய்ச்சியாளர்கிட்ட நிற்கிது. முடிவுலாம் இல்லை. இவர் இப்படிங்கிறார், அவர் அப்படிங்கிறார். இதுக்கு சான்றாக அந்த சாரம் போய் இருந்த இடத்துல எங்கே தொடங்குச்சோ அந்த பேரில் ஒரு ஊர் வேறு இருக்குது, தஞ்சாவூர். அதனால் இந்த ஊர் இருக்கிற காரணத்தினால் இப்படி தான் வைத்தாங்கன்னு. சரி, அது ஒரு பக்கம் நிற்கட்டும். சரி, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம். 2வது கோபுரத்துக்குள்ளே நுழைந்தீங்கன்னா ஒரு துவாரபாலகர் 2 பேர் பக்கம் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? துவாரபாலகர், வாயிற்காவலர்னு அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் உள்ளே நுழையும் போது இடது பக்கத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம். சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கிறாரு, நம்ம மேற்கு நோக்கி உள்ளே போகிறோம். உள்ளே நுழைகிற பொழுது இடது பக்கத்தில் ஒரு துவாரபாலகர் இருப்பார். அவர் எவ்வளோ உயரம் இருப்பார்? குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி உயரமாக இருப்பார். நான் சொல்ல சும்மா தோராயமாக, நான் அளந்தெல்லாம் சொல்லலை, கண்ணில் பார்த்து சொல்கிறேன். ஒரு 10 அடி உயரத்துக்கு மேலே இருப்பார். நாம் பார்க்கும்போது அப்படி இன்னும் தான் பார்க்கணும், அவர் அவ்வளோ உயரத்தில் இருப்பார் அவர். சரி, அவருடைய தோற்றத்தை நன்கு உற்று நோக்குவீர்களானால் அவர் தன் கையை இப்படி காட்டிட்டு இருப்பார். இப்படி உள்ளே போங்க அப்படின்னு காட்டி நிற்பார். அந்த சிலை வடிவத்தை அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த கதை அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்குது பாருங்கள், அதை வச்சுருப்பார். அந்த ஆயுதத்தினுடைய கீழ்ப்பகுதியில், அந்த கதையினுடைய நுனிப்பகுதியில் ஒரு பாம்பு ஒன்று சுற்றி இருக்கும். ஒரு பாம்பு சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாம்பு அப்படியே பார்த்து அந்த வாய் பார்த்திங்கன்னா ஒரு யானையை விழுங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த யானை எவ்வளோ பெரிய வடிவம் உடையது, அவ்வளோ பெரிய யானையை அந்த பாம்பு விழுங்குது. சரிங்களா? சரி, யானை இருப்பதிலேயே மிக உயரமானது. இன்றைக்கி நூலே அப்படி தான். யானை முதலா எறும்பீராய, ரொம்ப சின்னது எறும்பு, ரொம்ப பெருசு யானை. அப்போ பட்டியல் போட்டார் மாணிக்கவாசர். அப்போ அந்த பெரிய யானையை ஒரு பாம்பு விழுங்குகிறது என்றால் பாம்பு எத்தச்சோடு இருக்கணும்? டே அப்பா அப்படின்னு உங்களுக்கு வியப்பு வரணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வியப்பு வரணும்னா, இந்த யானையை பாம்பு விழுங்குதுன்னா பாம்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்ற வியப்பு வரும். சரி, அந்த வியப்பு வந்தோடனே அந்த பாம்பு அந்த கதை என்கிற ஆயுதத்தில் எங்கே இருக்குது? கீழே துக்குனூண்டு இருக்குது, சின்னதாக அதை சுற்றி நிற்கிது. அப்போ அந்த ஆயுதம் எத்த பெருசாக இருக்கணும்? யானையை விட பாம்பு பெருசு,
அந்த பாம்பு கதையில் இப்படி கதையை பிடிச்சி நிற்கிறாருன்னா இங்கே சுற்றி நிற்கிது, கதையின பகுதியில் கையை பிடிச்சி நிற்கிறார் துவாரபாலகர். இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே பிடிச்சிருக்காரு, இங்கே மேலே வரைக்கும் இருக்குது. அப்படி பிடிக்கிற இடத்துல பாம்பு இங்கே இருக்குது, இந்த பாம்பு வாயில் யானை இருக்குது. அப்போ யானையை பார்த்து வியந்தோம்னா ஐயோ அதை விட பாம்பு பெருசியான்னார். பாம்பை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அந்த ஆயுதத்தை பார்த்து எத்தச்சோடு அப்படின்னார். ஏங்க இது எத்தனை டன் இருக்கும்? ஏன் இவ்வளோ உயர கதையை ஒத்த கையில் பிடிச்சிட்டு சும்மா அப்படி நின்றுட்டுருக்கிறாரு. ஐயோ ஒரு பெரிய ஆள்யா அவர் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். தோணுச்சுன்னா அவரை பார்ப்பீங்களா இல்லையா? அவர் சொன்னார், நான் பெரிய ஆள்னா இல்லையா, அங்கே ஒருத்தர் இருக்கிறான் போய் பாரு அவனை அப்படின்னார். இந்த சிற்பத்தை ராசராசன் எவ்வளோ நுட்பமாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். பெரியவன் இறையவன் சொல்ல வரணும். அது எப்படியா சொல்கிறது? சின்ன குழந்தைக்கு சொல்ல மாதிரி சொன்னார். பாம்பு யானையை விழுங்குது, பாம்பு கதையில் சுற்றி நிற்கிது. அப்போ பாம்பை விட கதை பெரிது. அந்த கதை என்கிற ஆயத்தை ஒத்த கையில் பிடிச்சி நிற்கிறாரியா ஒரு ஆள். அந்த ஆள் எவ்வளோ வலிமையாக இருப்பான். அந்த ஆள் எப்படி இருக்கிறாரு? இவரில் பாதி தான் அந்த கதை நிற்கிது. அந்த கதைங்கிற ஆயுதம் முழங்கால் வரைக்கும் தான் நிற்கிது. ஆள் அவ்வளோ விட உயரமாக நிற்கிறார். அவர் இப்படி எடுத்து சுழற்றுனார். அப்போ அவரை விட அவர் உயரத்தை பார்த்தோன்னே என்னையா அப்படின்னு வியந்தோம்னா, என்னை பார்க்கலாம் வியக்காத, என்ன உள்ள ஒரு தலைவர் இருக்கிறார், அவரை போய் பாரு, அவர் தான் ஐயா பெரியதுக்கெல்லாம் பெரியவன். கட்டிடக்கலை தொழில்நுட்பத்தில் இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து கட்டியவன் ராசராசன். நினச்சி பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினைத்து பார்க்க முடியாத முதல்ல அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கணுமே. நாம் கும்பிடுகிற சிவபெருமான் மிகப்பெரியவன் என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். இந்த எண்ணம் வரும்போதே எப்படி இருந்திருக்குங்க, எப்படி காட்டுவது? நல்ல ஒரு பெரிய சிவலிங்கமாக வைக்கணும் அப்படின்னு எண்ணம் தோன்றணும். அந்த எண்ணம் உதித்த பிறகு அதற்குரிய தச்சர்கள் எங்கிருந்து கல்லை கொண்டு வருவது, எவ்வளோ காலம் தேவைப்படும், இதை நம்ம நீண்ட காலம் கொண்டு செல்ல முடியாது. ஏன்? நிலையாமை என்ற ஒன்று இந்த உலகத்தில் நிலையானது. நாம் பாட்டு பணியை தொடங்கி ஏதேனும் ஒரு போர்ச்சூழல் வந்து விட்டால் போர்க்களத்துக்கு போனால் என்ன வேணால் நடந்து விடலாமே. எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படியாவது நம் பெருமானுக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று கருதி அந்த பெருமானை கொண்டாந்து வச்சு இந்த கோயில் அமைப்போகிறோம். அப்படியே ஒன்று நீங்கள் எத்தனை அகலி போல கட்டி அதைத்தான், ஏன் அரண்மனைக்குத்தான் அகலி அமைப்பது உண்டு, ஒரு கோயிலுக்கு அகலி அமைத்திருக்கிறான். எதனால்? இது படையெடுப்பினால் தாக்கக்கூடாது என்று கருதினான். தான் இருக்கிற இருப்பிடம் மண்ணாக போகலாம், ஆனால் என் பெருமான் இருக்கிற இடம் மண்ணோடு மண்ணாகி விடக்கூடாது, படையெடுப்புகளால் இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சுற்றியும் அகலியை அமைச்சு ஒரு பக்கம் மட்டும் வாயிலை அமைத்து வைத்து அதில் 3 கோபுரம், ஒவ்வொரு கோபுரம் ஒரு வெற்றியின் அடையாளம். கேரளாவை வென்றதன் அடையாளமாக ஒரு கோபுரம் இருக்கிறது, பாண்டியனை வென்றதன் அடையாளமாக ஒரு கோபுரம் இருக்கிறது என்று அடையாளமாக ஒரு வெற்றியை கொண்டாடணும்னா நாமெல்லாம் எப்படிங்க கொண்டாடுவோம்? பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம். இன்னைக்கு சாயந்தரம் வந்துரு, பார்ட்டி இருக்குது, ஜம்முன்னு கொண்டாடிடலான்னு. ஆனால் ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு ராசகோபுரத்தை கட்டி கொண்டாடியவன் ராசராசன். எவ்வளோ பெரிய எண்ணம் நினச்சி பாருங்க. கற்பனைக்கு எட்ட முடியாத எண்ணம். சும்மாலாம் இல்லை. நீங்கள் ராசராசன் அப்படின்னு நம்ம படித்து வியப்பதில்லை. அந்த மண்ணில் போய் அந்த கோயிலை பார்த்து நின்று பார்க்கணும்யா. இப்படி எண்ணம் எந்த பேப்பரில் அந்த சபதி டிராயிங்கை போட்டு கையில் கொடுத்துருப்பார். 216 அடி உயரம் வைக்கலாம் ராசா. 216 ஏன் வச்சாங்க? எழுத்துக்கள் 216, 216 தமிழ் எழுத்துக்கள் 216, 216 அடி உயரத்தை வை. 80 டன் மேலே இருக்கிற கல், 80 டன் அதை கொண்டு மேலே வச்சு அப்படியே அந்த மனக்கற்பனையில் எப்படி பார்க்கும்போது, அப்படி ராசராசன் நின்று அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பார் அவர், நீங்கள் நினைத்துப்பார். அப்போ இறைவன் மிகப்பெரியவன். இது மட்டும் இல்லைங்க, அந்த கோயிலில் இன்னொரு நுட்பம் இருக்கிறது. கைலாயம் போனவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இன்றைக்கி தொல்பொருள் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த கோயில். சிறப்பு அனுமதி பெற்றுக்கொண்டு போனீங்கன்னா ஒரு பக்கவாட்டு வாசல் வழியாக அப்படி மேலே ஏறி போய் அந்த மேலே இருக்கிற அந்த விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே இருந்து பார்க்கலாம். நீங்கள் மகா மண்டபத்தினுடைய பரந்த பகுதியில் நின்று
அந்த விமானத்தை மட்டும் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம். அதில் அப்படி பார்த்தீங்கன்னா கைலாய மலையை அப்படியே வடிவமைத்திருக்கிறான் ராசராசன். நீங்கள் இன்றைக்கி கைலாயத்தினுடைய வடக்கு முக தரிசனம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபோட்டோ கையில் வச்சுக்குங்க. ஏன்னா இப்போ தான் செல்ஃபோனு வச்சாவே ஃபோட்டோ வந்துட போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோட்டோ அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கைலாய மலையின் அளவு அப்படியே இருக்குது. எப்படிங்க அளவு எடுத்துகிட்டு வந்தான்? அதில் அம்மையப்பர் 2 பேரும் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விநாயகர் முருகனும் நிற்கிறாங்க. அட்டத்திக்கு பாலகர் இருக்கிறாங்க. எங்கே? அந்த கைலை மலையாகிய அந்த மலையில் பெருமானும் பெருமாட்டியும் அமர்ந்த கோலத்தில் விநாயகர் முருகப்பெருமானோடு நந்தியம்பெருமானுடைய காவலோடு அட்டத்திற்கு பாலகர்கள் வடிவத்தோடு இந்திரன் அவனுடைய அடையாளம், அக்னி அவனுடைய அடையாளம் என்று 8 திசைக்குரிய காவலர்கள் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு! அப்படியே வியந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் இப்படி ஒரு மன்னன் இந்த சிவத்துக்காக சிவபாத சேகரனாக வாழ்ந்திருக்கிறானே, வியந்து பார்க்கக்கூடிய இடம்ங்க. அதெல்லாம் நீங்கள் நூலை படிச்சுட்டு அந்த இடத்துல போய் நின்று பாருங்கள். பொறுமையாக நின்று ஒரு அரை நாள் பெருவுடையாருக்கே அப்படின்னு ஒதுக்கிட்டு போய் நின்று பார்த்தீங்கன்னா அத்துணை அற்புதம் உள்ளுக்குள்ளே கிடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்? பெருமை என்ற ஒன்றுக்கு. பெருமை எப்படி காட்டுது? பெரிய பொருளுக்கெல்லாம் எது பெரியதோ அது பெருமை. அதனால தான் இறைவனை சொல்லும்போது பிரம்மம் என்று சொன்னாங்க. பிரம்மம் என்றால் பெரியது என்று பொருள். அப்போ இறைவன் மிகப்பெரியவன் என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக பெருவுடையார் கோயில், அந்த கோயிலே பெருவுடையார் கோயில் என்று தான் பேர். ராசராசேச்சரம் என்று ராசராசன் பெயரிலேயே அந்த கோயில் வழங்கப்படுகிறது. பாடலில் அந்த பெயரிலேயே பாடப்படுகிறது. 9ஆம் திருமுறையில் பின்வந்த அருளாளர்கள் ராசராசேத்திவர்க்கே ராசராசேத்திவர்க்கே என்று பாடியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் காண முடிகிறது. சரி, அப்போ பெருமை என்பது எதுன்னு கேட்டால் பெரியவற்றுக்கெல்லாம் பெரிது எதுவோ அது பெருமை. அதனால தான் பெரியாய் போற்றி. நீங்கள் திருவாசகத்தை போற்றியில் படித்து வந்தீங்கன்னா பெரியாய் போற்றி, பெரியோர்க்கும் பெரியோர்க்கும் பெரியாய் போற்றி. அப்பர் சுவாமி கைலாய பதிகம் படிச்சிங்கன்னா பெரியோர்க்கும் பெரியோர்க்கும் பெரியாய் போற்றி. ஏன்? பெரியதுக்கெல்லாம் பெரிது அவன்தான். அவனை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை. எனவே பெருமைக்கும். அடுத்து நுண்மை. நுண்மைன்னா என்ன? இருக்கிற பொருளையே எது நுண்மையானதுன்னு கேட்டால் அணு. அந்த அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறான், அணுக்குள்ளே அணுவாக இருக்கிறான் என்பது அவனுடைய நுண்மையை உணர்த்துவதாக இருக்கிறது. எனவே பெருமை என்று வரும்பொழுது பெரிதுக்கெல்லாம் பெரிதாக நிற்பது அவனுடைய பெருமையாயிற்று. நுண்மை என்று வரும்பொழுது அவன் நுண்ணிய பொருளுக்கெல்லாம் நுண்மையாக இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து. அதனால தான் நம்முடைய நூலில் சொல்லும் பொழுது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இன்னும் சொல்லப்போனால் அணுவுக்குள் அணுவாக இருக்கிறான், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அணுவுக்குள் அவன் அணு என்றாயே கண்ணுக்கு தெரியாத பொருள், கண்ணுக்கு புலப்படாத சிறிய துகளுக்கு தான் அணு என்று பெயர்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத துகளுக்குள்ளே அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான். நீங்கள் மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா அணுவை பார்த்துடலாம், எந்த ஸ்கோப் வச்சு இவரை பார்க்குறதுன்னு தெரியல. ஏன்? அணுவை பிளந்து நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சரி, அப்படி பார்க்க இது சிவபெருமான் சொல்ல முடியுமான்னு கேட்டால் காட்ட முடியாது. ஏன்? கருவிகளுடைய அறிவுக்கு எட்டாதவன் இறைவன். அவன் கருவி அவனை காட்டாது. நம்ம படைத்து நம்மால் படைக்கப்படுகிற எந்த கருவியும் அவனை என்ன பண்ணாது? காட்டாது. ஏன்? அவன் அறிவு பொருள். கருவி அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் அறிவு பொருளை ஒருபோதும் காட்டாது. அது எதை காட்டும்? அறிவற்ற பொருளை தான் காட்டும். எனவே அறிவு பொருள் தான் அறிவு பொருளை காட்ட முடியும். அறிவற்ற பொருள் அறிவு பொருளை காட்டுமானா ஒருபோதும் காட்டாது. நல்ல இந்த வாசகத்தை
நல்ல நினைவில் வைத்துக்கொள்ளும். அறிவற்ற பொருள் அறிவு பொருளை ஒருபோதும் காட்டாது. அதனால் நம்ம கண்ணால் அவனை பார்க்க முடிவதில்லை, எந்த கருவியாலும் அவனை பார்க்க முடியாது. அவனை காணணும் என்ன பண்ண, அவன் அருளால் தான் காணணும். அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே என்பது அப்பருடைய தேவாரம், பார்த்து கொள்ளுங்க. எனவே பெருமைக்கும் நுண்மைக்கும். அடுத்தது பேரருள் அப்படின்னார். இறைவனுடைய அருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கருணை, அருள் என்பது கருணை என்கிறோம், சக்தி இடமாக கொண்டிருப்பது. அந்த கருணைக்கும் ஒப்புமை இல்லை அப்படின்னார். எனவே பெருமானுடைய கருணைக்கு ஒப்புமை சொல்ல இயலாது அப்படிங்கிறது தான். அதனால தான் வான் கருணைன்னர் மாணிக்கவாசர். வான் கருணை, வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை என்று கருணையை போற்றும்போது வான் கருணைனர். சரி, அடுத்து பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பேற்றின் அருமை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமான் எப்படிப்பட்டவனாக நிற்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனவே அந்த வகையில் இறைவன் அருள் செய்வதில் தன்னிகரற்றவன். அவன் பேரருள் என்று சொல்லும் பொழுது அந்த அருள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கருணை, எல்லையில்லாத கருணையுடைய பெருமான். அதனால தான் எல்லையில்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வாணனே என்று திருவாசகத்தில் மணிவாசகர் பதிவு செய்கிறார். அது மட்டும் அல்லங்க, திருவிளையாடற் புராணம் அப்படின்னு மதுரையில் நடந்த விளையாட்டை படித்து பார்த்தீங்கன்னா கருங்குருவிக்கு அருள் செய்திருக்கிறார், பன்றிக்கு அருள் செய்திருக்கு. அவன் கருணைக்கு எடுத்துக்காட்டு பன்றிக்கு அருள் செய்தது தானுங்க. அதை திருவாசகம் சொல்வார், கேவலம் கேளலாய் கிடப்பறிவார் எம்பிரானாவார். பன்றிக்கு அருள் செய்யணும்னு நினைத்த போது சாமி நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? சும்மா கற்பனையில் நாம் நினச்சி பார்க்கலாம். அப்போ ஒரு தாய் பன்றி இறந்து விட்டது, அதனுடைய குட்டிகள் எல்லாம் பால் இல்லாமல் தவிக்கிறது. பெருமான் பார்த்தாரு, தானே பன்றியாக வந்துட்டார், அந்த குட்டிகள்லாம் பால் கொடுத்துட்டார். சாமி பார்த்து நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? பிரம்மாவை கூப்பிட்டு இங்கே வா போய் பால் கொடு அப்படின்னா பிரம்மன் போய் பன்றியாக கொடுக்க போகிறார் இல்லைங்களா? இல்லை, திருமால் ஏற்கனவே பன்றி வடிவம் எடுத்து வர எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது, அவரை கூப்பிட்டு இங்கே வாப்பா நீ கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவாப்பா அப்படின்னா தான் சுவாமி போகிறேன்னு வந்துட போகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு யாரை கூப்பிட்டாலும் யாராவது ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்ல போகிறான்னா என்ன? சாமி எதியமை பணி கொடுமாறு அது கேட்போம்னு இல்லை, எல்லோரும் உயிர் பூரா காத்து கிடக்குது. சாமி நமக்கு சொன்னால் சரி இதான் வரும் உடனே போகிறேன் அப்படின்னு வந்துடுவானாச்சே. அத்தனை பேர்த்தையும் விட்டு போட்டு இவன் ஏன் வந்தான்னார். இது உரையாசிரியருடைய கேள்வி. சுவாமி நினச்சிருந்தா திருமால், பிரமன், இந்திரன், தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர் இருக்கிறாங்க, யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் பன்றிக்கு பால் கொடுன்னு சொன்னால் அடித்து பிடிச்சி வந்து கொடுத்துருப்பானே, இவர் ஏயா வந்தாருன்னார். அதுதாங்க தெரியல. அப்படி நம்மளை மாதிரி அவரும் வியந்து போய் பார்த்து எனக்கு புரியலன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாருங்க உரையாசிரியர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தான். நீங்கள் இந்த தென்னாலிராமன் கதைன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதில் ஒரு குறிப்பு வரும், அந்த இடத்த மட்டும் வச்சுக்குவோம். அரசனுடைய மகன் தென்னாலிராமன், படை வீரர்கள் ஒரு சில பேர் எல்லோரும் ஒரு படகுல போகிறாங்க, ஒரு ஆழமான பகுதி, அதில் படகுல போகிறாங்க. இப்போ இந்த இறைவனுடைய கருணையை இவருக்கு புரிய வைக்கணும்னு தென்னாலிராமன் கருதுகிறார். என்ன பண்ணார், அந்த இளவரசாக இருக்கிறவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார் தண்ணிக்குள்ளே. இப்போ அந்த இளவரசர் என்ன பண்ணார், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார். இப்போ அரசர் அங்கே உட்காந்து யாரெங்கே அப்படின்னு சொல்லாமல் இவரே குதிச்சிட்டாரு. ஏன் எம்பையன் ஏன் இவர் என்ன பண்ணியிருக்கலாம், யாரெங்கே அந்த பையனை கூப்பிடு மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் அது யாரோ ஒருத்தன் விழுந்துருந்தா யாரெங்கன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் விழுந்தது தம்பையனாக போயிட்டானே, அதனால் என்ன பண்ணார், சொல்லலாம் இல்லை, அவரே குதிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரும் தன் உயிர் என்று கருதுறதுனால பெருமான் யாரெங்கெல்லாம் கூப்பிடல, பண்டிக்கு தானே போயிட்டான். இது அவன் கொண்ட கருணை. இப்படிப்பட்ட கருணையுடைய பெருமானத்தானுங்க நம்ம தலைவனாக பெற்றது. எங்கள் தலைவர் யாரியா, கருணையே உருவமாக நிற்கக்கூடிய தலைவர். இப்போ எவ்வளோ பெரிய சேமத்தை பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோம்
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை. அதனால் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவார். மணிவாசகர் வியந்து பார்க்குறார், இந்த சாமியினுடைய கருணை என்னன்னு சொல்லிட்டு பன்றியா வந்து பால் கொடுக்குறாயா அப்படின்னு அழுது நிற்கிறதை பார்க்கிறோம். எனவே பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருள். அடுத்து பேற்றின் அருமையினர். இந்த பேற்றின் அருமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெருமானுடைய கருணை காரணமாக அவன் அருள் செய்கிற திறம் நமக்கு உயர்திணை அக்ரிணை என்ற பாகுபாடு இல்லாமல் அருள் செய்கிறவன். அதனால் அந்த அருமைப்பாடு என்பதை அருமை என்ற சொல்லால் பேற்றின் அருமையினர், அரியதில் அரிய அரியோன் காண்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே அவனுடைய அருமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும் அதுக்கு யாரும் ஒப்பீடு சொல்ல இடாது. எளிமைக்கு எளிமையாக இருப்பான், அருமைக்கு அருமையாக இருப்பான். அதனால தான் அவன் வானவர் முதலானவருக்கு காண முடியாதவனாக நிற்கிறான், அடியவர்களுக்கெல்லாம் எளிவந்த பிரானாக நிற்கிறான். நீங்கள் பல பாடல் நீங்கள் திருவாசகத்தையே பார்க்கலாம், அல்லது திருமுறைகள்லேயும் வேறு வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனையோருக்கு அரியவனாக நிற்கின்ற இறைவன்தான் அடியவருக்கு எளியவனாக நிற்கிறான். அரியதில் அரிய அரியோன் காண்க. அரியதில் அரிய அரியோன் அப்படின்னார். தேவரும் அறியா அப்படின்னா தேவருக்கு அறியாதவனாக நிற்கிறான், ஆனால் எனக்கு எளிவந்தவனாக நிற்கிறான் என்று மணிவாசகர் பல இடங்களில் காட்டியிருக்கிறார். எனவே அவன் அருமைப்பாடு உடையவன். ஆக இப்போ 4 செய்தி சொல்கிறார். பெருமைக்கும் ஒப்பின்மை, நுண்மைக்கும் ஒப்பின்மை, பேர் அருளுக்கும் ஒப்பின்மை, பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். எனவே இப்போ 3 குறட்பால் நம்ம இறைவன் இலக்கணம் என்னன்னு கேட்டால், அறிவாக நிற்பான், எங்கும் இருப்பான், நிறைந்து நிற்பான். யார்? நிகரில் இறை. எது போல்? அகரம் போல அப்படின்ட்டார். 2வது குறட்பால் தானும் தன் தையலுமாக நிற்கிறான். எதுக்கு? நாம் அவனை போல ஆக வேண்டும் என்பதற்காக. 3வது குறட்பால் பெருமை நுண்மை பேரருள் பேற்றின் அருமை, இந்த 4க்கும் ஒப்புமை இல்லாதவன் அப்படின்ட்டார். இனி 4வது குறட்பா பாருங்கள். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இங்கே எவையும் ஆக்கி, அந்த எவையும் எல்லாவற்றையும் ஆக்கி, அப்படி எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுவான்? ஆக்கிய அனைத்தையும் பாதுகாப்பான். ஆக அவனே எல்லாவற்றையும் படைக்கிறான், படைத்தவற்றை அவனே காப்பாற்றுகிறான், காத்து. அப்புறம் ஒரு கால எல்லையில் அந்த பொருளை அவன் ஒடுக்குகிறான். அதுக்கு அந்த ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை குறிப்பிடுக. எனவே எல்லாவற்றையும் படைத்து அவற்றை பாதுகாத்து பிறகு அதனுடைய ஆசு உடன் அடங்க, ஆசு உடன் அடங்க அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பொருள் பார்த்து கொள்ளணும். அப்படி படைத்து எல்லாவற்றையும் படைத்து அவற்றை பாதுகாக்கின்ற அந்த இறைவன் என்ன செய்கிறான் அப்படிங்கன்னா, அந்த பக்குவம் உடைய அந்த காலத்துக்கு வரும்பொழுது சொல்லார், அவ எல்லாவற்றையும் படைத்து அவற்றை காத்து மலத்தின் ஆற்றல் அடங்க அழித்து. இந்த அழித்தல் எதற்காகன்னு கேட்டால், மலத்தினுடைய ஆசு உடன் அடங்க. அப்போ அந்த ஆசு உடன் அடங்க அப்படின்னா அழித்தல் எதற்காக? மாசு ஆணவ மலம் அதனுடைய ஆற்றல் அடங்குவதற்காக அழித்து ஐந்தொழில் செய்கின்ற என்னுடைய அந்த பெருமான். இங்கே முத்தொழில்ன்றார், 3 தொழிலாக சொல்லிட்டார். படைத்தல், காத்தல், அழித்தல்ன்றார். இந்த 3 விரித்தா 5 தொழிலாயிடும். இங்கே 3 மட்டும் சொல்லிட்டார். எனவே எவையும் ஆக்கி படைத்து அழித்து பாதுகாத்து அடக்க அப்படின்பது அழித்தலாயிற்று. அப்படி அடக்குது ஆணவ மலத்தின் ஆற்றல் அடங்குமாறு அடக்குதல். இதையெல்லாம் செய்கிறாமன் யார்? அவன் போக்குவரவு இல்லாதவன். போக்கும் அவன் போகா புகழ். நம்மையெல்லாம் போக்குவரவுக்கு உட்படுத்துகிற அந்த இறைவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? போக்குவரவு இல்லாதவனாக இருக்கான். நமக்கு புகலிடமாக இருக்கிறான். அந்த புகழ் என்ற சொல்லுக்கு
நாம் தஞ்சம் அடைவதற்கான தலைவனாக இருக்கிறோம். புகழ்னா தஞ்சம் என்று பொருள். அதுதான் சீர்காழிக்கு புகழி என்று பேர். சீர்காழியின் 12 பேரில் ஒரு பேர் புகழி. ஏன் அந்த பேர் வந்துச்சு? தேவர்கள் அசுரருடைய துன்பத்தை கண்டு அஞ்சி தஞ்சம் அடைந்த இடம் என்பதனால் அதுக்கு புகழி என்று பெயர். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்? நாம் செஞ்ச பாவத்துக்கு அஞ்சி தஞ்சம் அடைகிற இடமாக இருப்பதனால சீர்காழிக்கு புகழி என்று பெயர். யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்கெல்லாம் சீர்காழியில் போய் தஞ்சம் அடையலாம். யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அவங்கவுங்க பார்த்துக்கலாம் இல்லையா? வினைக்கு யாராவது பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சீர்காழி பெருமான புகழி அப்படிங்கிற அந்த பெருமான தஞ்சம் அடைந்தால் நமக்கு அவன் பாதுகாப்பு தருவான் அப்படிங்கிற குறிப்பு. இதே பெயர் தான் புகழூர். அப்பரசாமி நிறைவு பதிகம் பாடினார் இல்லைங்களா? பூம்புகலூர் மேவிய புண்ணியன், அதுக்கு புகழூர்னு பேர். புகழ்னா தஞ்சம், தஞ்சம் அடைவதற்கான ஊர் என்பதனால் புகழூர் என்று பெயர். அப்போ புகழி புகழூர் இது அப்பர் முத்தி பேறு பெற்ற தலம். அது ஞானசம்பந்தர் அவதரித்த தலம். நீங்கள் திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்று இல்லை. சாமி எனக்கு போக்கிடம் இல்லை சாமி, புகலிடம் பெரிதொன்று இல்லை அப்படின்னு மணிவாசகர் அழுகிறார். எனக்கு உன்னுடைய திருவடியை தவிர வேறு ஒரு இடம் இல்லை சாமி. போற்றி போற்றி என் போர்விடைப்பாக போக்கிலேன் புகலிடம் பிரிதொன்றில்லேன் அப்படிங்கிற வகையில் இந்த பெருமானை உன்னுடைய திருவடியே தஞ்சம் என்று நான் இருக்கிறேன் பெருமானே, எனக்கு பிரிதொரு இடம் இல்லை. போற்றி போற்றி என் போர்விடைப்பாகா என்று மணிவாசகர் பல பகுதிகளில் அதை குறித்திருக்கிறார். அப்போ நம்முடைய பெருமக்கள் அனைவருமே அவ்வாறு பெருமானை போற்றி, அவன்தான் நமக்கான இறைவன், அவன்கிட்ட போய் நாம் தஞ்சமடைதல் வேண்டும், தஞ்சமடைதல் வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சு என்னாவிற்கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பு உமக்கு ஆட் செய்கின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் இசிக்கொள்ட்டு புகலிடம். நான் திருவடியில் அடைக்கலமாக கிடக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? மணிவாசர் அடைக்கல 10 பாட்டு. அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணினார் அப்பர் சுவாமி. இவர் 10 பாட்டு பாடி பெருமானே அடியேன் உன் அடைக்கலம், என்கிட்ட கல்வி இல்லை, ஞானம் இல்லை, அழுக்கு மனத்து அடியேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலம், அடியேன் உன் அடைக்கலம் என்று மணிவாசகரும் பெருமானை உன்னை தவிர எனக்கு ஒரு புகலிடம் இல்லை என்று அவரும் போற்றுகிறார் பார்க்கும். எனவே அந்த வகையில் ஆக்கி அப்படின்னு அர்த்தம், படைத்து, எதை ஆக்கி? எவையும் ஆக்கி. சரி, ஆக்கி அனைத்தையும் பாதுகாக்கணும், எவையும் காத்து. சரி, அப்படி காத்த பொருளை ஒரு கால எல்லையில் ஒடுக்கணும். அப்படி ஒடுக்குவது எதற்காக? ஆணவ மலத்தின் ஆற்றல் அடங்குவதற்காக. எனவே ஆசுடன் அடங்க போக்கும் அவன், இவ்வாறு முத்துளி செய்யக்கூடிய அவன் எல்லா உயிருக்கும் புகலிடமாக இருக்கிறான். போக்கும் அவன் போகா புகழ். எனவே அவன் எல்லா உயிருக்கும் தஞ்சம் அடைவதற்குரிய நிலையில் இருக்கிறான் என்பதை இந்த குறட்பால ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே நம்முடைய பெருமான் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. தஞ்சம் அடைவதற்கான இறைவன். அதனால தான் சந்திரன் என்கிற அவன் தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து 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 போய்கிட்டே இருந்தான். எங்கெங்கேயோ போய் முறையிட்டான், எங்கும் போய் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக சாமிகிட்ட வந்தான். எடுத்தோடனே முதல்லையே வந்திருந்தான்னா பரவாயில்ல, கடைசியாக வந்தான். நாமளாக இருந்தால் கடைசியாகத்தானே வந்த, போயிருப்போ அப்படின்னு துரத்திட்டுருப்போம். சாமி அப்படி இல்லை, இப்போவாது வந்தானே வாடா அப்படின்ட்டார். இறைவன் கருணைக்கு நமக்கு என்ன வேறுபாடுனா, நீ முதல்லையே என்கிட்ட வந்திருக்கணுமா இல்லையா? நீ கடைசியாக வந்து என்கிட்ட வந்தியா? எல்லாரும் கை விட்டுட்டாங்கன்னு என்கிட்ட வந்தியா? அப்படிலாம் இல்லை, இப்போவாது வந்துட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணார்? அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் இல்லைங்களா? அப்போ சந்திரன் அஞ்சி வந்து காலில் விழுந்தான்.
அடைக்கலம் கொடுத்தார். ஏன்? அவன் தான் புகலிடமாக இருப்பவன். இப்படி நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவன் எல்லா உயிருக்கும் புகலிடமாக இருப்பவன் என்பதனால அவன் போகா புகழ், அவனுடைய பெருமை என்றும் நீங்காது, உயிர்களுக்கு என்றும் நீங்காது புகலிடமாக இருக்கின்ற இறைவன் என்பதை இந்த 4வது குறட்பா நமக்கு உணர்த்துகிறது. இனி 5வது குறட்பா. அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். பெருமானுக்கு அருவம் என்று ஒரு நிலை உண்டு, உருவம் என்ற ஒரு நிலை உண்டு. இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு நிலை ஒன்று உண்டு. எனவே இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஞானம் பெற்றிருக்கிற ஞானிகளுக்கு, அறிவால் மிக்க ஞானியருக்கு ஞானமே வடிவமாக நிற்கிறான். இந்த இறைவனை சொல்லும் பொழுது ஞானமே வடிவமாக நிற்கிறான். அதனால தான் ஞானசம்பந்தர் அண்ணாமலையில் பண்ணார், ஞானத்திரளாய் நின்ற பெருமானார். ஞானத்திரள் என்று பெருமானை போற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்கள் மேல் ஊனத்து இருளை நீக்கும் இது உண்மை பொருள் போலும். அப்படியே பூவார் மலர் கொண்டுன்னு ஒரு பதிகம் இருக்கிறது. தக்கேசி பண், ஞானசம்பந்தருடைய பண்ணில், தக்கேசி பண்ணில் அண்ணாமலையார் மீது பாடப்பட்ட பதிகத்தில் இது ஒரு இடையில் ஒரு பாட்டு. அதில் சொல்றார், ஞானத்திரளாய் நின்ற பெருமான் அடியார் மேல் ஊனத்து இருளை நீக்கும் இது உண்மை பொருள் போலும். சத்தியம் என்ன பண்ண, நம்ம நம்பருக்கு அவர் சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சும்மா சொன்னால் கேட்க மாட்டோமே, சத்தியமான்னு சொல்கிறையா, உண்மை பொருள் போலும் அப்படின்னு ஞானசம்பந்தர் நமக்காக சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் நம்புங்கிறார். சரி, எனவே இறைவனை ஞானத்திரள், ஞானத்தின் வடிவமாக போற்றுவது. நம்முடைய அப்பர் வாக்கில் பார்த்திங்கன்னா தெரியுங்க, ஒரு பாட்டில் சொல்கிறார், இறைவனை ஞானமே வடிவமாக நிற்கிற அப்படிங்கிற குறிப்பு அவருடைய வாக்கில் இருக்குது. ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள், ஞானத்தால் உன்னை தொழுவேன் நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவன். ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள், 5ஆம் திருமுறை குறுந்தொகை. ஞானம் என்கிற ஒரு சொல் இருக்குது. ஞானம்னா பெருமான் ஞானமே வடிவமானவன், அருளே வடிவமாக நிற்கிறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் அருவும் உருவும் அப்படின்னார். 2 தான் சொன்னார், அருவும் உருவும் தான் சொன்னார். ஆனால் உரை சொல்லும்போது 3 ஆக்கிட்டாங்க. ஏன்? அருவும் உருவுன்னு சொன்னால் அருவம் என்று ஒன்று, உருவம் என்று ஒன்று, அருவுருவம் என்று ஒன்று. அப்படியே திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா, அருவமும் உருவமும் ஆயவிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. அது உரை எடுத்து படித்து பாருங்கள். அருவும் உருவும் ஆயபிரான், அருவம் ஆயபிரான், உருவம் ஆயபிரான், அருவுரு ஆயபிரான் என்று 3 ஆயிடும். இரட்டர மொழிதல்னு அதுக்கு பேர். சிவஞான போதத்தில் 2ஆம் நூற்பால் அவையே தானேயாய், அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய் அப்படின்னு வருது போல், அருவமும் ஆயபிரான், உருவமும் ஆயபிரான், அருவுருவும் ஆயபிரான், 3 தன்மை பெருமானுக்கு உண்டு. அருவம் ஞானிகளுக்கு புலனாகின்ற உருவம், எல்லாருக்கும் அது தோன்றாது. அவங்க ஞானத்தை பெற்று ஞானத்தால் அந்த காட்சியை காண்பது. அதனால தான் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன்றார். எனவே அறிவால் மிக்க ஞானியருக்கு ஞானமே வடிவமாக நிற்கிற அந்த இறைவன் நம்மை போன்று இருப்பவருக்கு அருவமாய் உருவமாய் அருவுருவமாகிய 3 தன்மையும் இறைவனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் பொதுவாக பார்க்கலாம். சமய நெறிகளில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சில சமயங்கள் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு மட்டும் நிற்கிது, அடுத்து உருவம் இல்லைன்ட்டாங்க. இன்னும் சில சமயங்கள் அருவம் மட்டும்தான் உண்டு, உருவம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் நம்முடைய சமயத்தில் தான் அருவமும் உண்டு
உருவமும் உண்டு, அதையும் கடந்த நிலையும் உண்டு. அப்போ அருவம், உருவம், 3 நிலை உண்டு. இதை நல்லா புரிஞ்சிக்காமல் விட்டுட்டிங்கன்னா மற்றவங்க பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கவலை வந்துடும். இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம சாமிக்கு இப்படி இல்லை போல அப்படின்னு நினச்சிருவீங்க. நீங்கள் சும்மா நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேங்க, நான் யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லலை. நம்ம ஒரு ரயில் பயணத்தில் போகிறோம், எல்லாரும் வரக்கூடிய பயணம் அல்லவா. ஒரு இஸ்லாமத்தை சார்ந்த ஒருத்தர் நம்ம எதிர் சீட்டில் வந்து உட்கார்ந்தார். நீங்கள் திருநீர்லாம் பூசி உத்தராட்செல்லாம் போட்டு பார்த்தோன்னே பார்க்குறார். கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் மெல்ல பேச்சு கொடுக்குறார். பேச ஆரம்பிக்கிறோம். நீங்களாம் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா, சாமியெல்லாம் கும்பிடுவீங்களா, இப்படி திருநீர்லாம் பூசியிருக்கு, இப்படி பட்டையெல்லாம் போட்டு இப்படிலாம் இருக்குது, பக்தி இப்படிலாம் காட்டணுமா என்ன அப்படின்னு ஒரு வாரம் பேசிக்கொண்டே வந்தோம். அப்புறம் சொன்னார் ஒரு இடத்துல, நீங்களாம் இன்னும் உருவத்தையே பிடிச்சிட்ருக்கிறீங்க, நாங்களாம் அருவ வழிபாடு பண்ணுறவங்க, எங்களுக்கு கடவுளுக்கு வடிவமே கிடையாது. நீங்களாம் இன்னும் உருவத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த சாமி அந்த சாமி மாரியம்மன் காளியம்மன் 1000 சாமியை கும்பிட்றீங்க, எங்களுக்கு ஒரே கடவுள் தான், அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே, நாம் இன்னும் எல்கேஜியில் தான் இருக்கிறோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். நீங்கள் சித்தாந்தம் படிக்கலைன்னா, படிச்சிருந்தீங்கன்னா எல்லாம் சொல்கிற வரைக்கும் கேட்டுட்டு எல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா, முடிச்சிட்டோம், சரி, நீங்கள் என்ன கும்பிட்றீங்க, அருவத்தை கும்பிட்றீங்க அப்படி தானே? அருவத்தை கும்பிட்றோம். நாங்கள் யார் தெரியுமா, அருவம் கடந்த கடவுளை கும்பிட்றோம். ஏன்னான்னு சொல்லலாம். ஏன், அருவமும் இறைவன் இறங்கி வருகிற கோலம் நூல் சொல்லுது. அருவமும் உருவமும் ஆயபிரான். அப்போ அருவம் இல்லாத ஒரு நிலை உண்டா? உண்டு. அதான் பரசிவம். பரசிவமாக இருக்கும்போது எந்த வடிவும் இல்லை. அவன் இறங்கி வரும்போது தான் நமக்கு அவன் அருவமாக வரான், அருவுருவமாக வரான், உருவமாக வருகிறான். எனவே அருவமும் ஒரு வகையில் ஞானிகளுக்கு புலனாகிற உருவம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது நீங்கள் சித்தாந்தம் படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவங்க சொல்லும்போது நீங்கள் அதை எதிர்கொண்டு சண்டை போட வேண்டியதில்லை. ஐயா, நீங்கள் அருவத்தை கும்பிட்றவங்க, நாங்கள் அருவுருவத்தை கடந்து கும்பிடுகிறவங்க, எங்கள் சாமி எங்களுக்காக அருவமாகவும் வருவார், உருவமாகவும் வருவார், இடைப்பட்ட அருவுருவமாக 3மாக வருகிறவர் எங்கள் சாமி. உங்கள் சாமி அருவமாக மட்டும்தான் இருப்பார், இன்னொன்னா வருவாரா? மாட்டார். இப்போ நீங்கள் ஒன்றை விட்டு இன்னொரு நிலைக்கு வரமாட்டார் உங்கள் சாமி. எங்கள் சாமி எல்லா நிலைக்கும் வருவாரியா? யாரையா பெருசு? அதை நீங்கள் அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாம் கும்பிட்ற சாமி பெரிய சாமி, நம்ம சாமி தான் அப்படின்னு உங்கள் அறிவில் எட்டும். இல்லைன்னா கொஞ்சம் அவர் பாட்டுக்கு என்னமோ சொல்லி போட்டு போயிட்டாரே, இந்த சாமி வேறு அருவங்கிறாங்க, இப்படி இருக்குதே, நாம் இன்னும் உருவத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறோங்கிறாங்களே, இது என்னமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி ஒரு கலக்கம் வந்துடும். ஒருபோதும் கலங்க வேண்டியது. ஐயா, நீங்கள் நினைக்கிறது உண்மைதான், உங்களுக்கு அது சரி, ஆனால் என்னுடைய தெய்வம் இப்படிப்பட்ட. அப்புறம் உங்கள்கிட்ட இத்தனை சாமி இருக்குது, அதை நிர்வாகத்துக்காக அப்படிலாம் வச்சுருக்கிறது தான். அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் எளிமையாக சும்மா சமாளிக்கலாம் வேண்டிய, உள்ளதை உள்ளவாறு சொல்லலாம். ஒரு முதல்வரே போதுமே, எதுக்கு இத்தனை அமைச்சர்? அவர் தானே ஆட்சி பண்ணி போகிறாரு. ஒரு ஐஜியே போதுமே, எதுக்கு இத்தனை காவலர்கள்? நிர்வாகம்னு வந்துட்டால் ஒரு ஊர்னு இருந்தால் ஊருக்கு ஒரு தலைவர் வேணும், அது ஊருக்கு ஒரு காவல் வேணும். அந்த ஊரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஊராட்சி, ஊராட்சி உள்ளடக்கிய நகராட்சி, நகராட்சி உள்ளடக்கிய மாநகராட்சி, அதை உள்ளடக்கிற மாவட்டம், மாவட்டத்தில் உள்ளடக்கிற மாநிலம், இப்படி நிர்வாகத்துக்காக விரிவுபடுத்தப்படுகிறது, அதிகார பகிர்வு வழங்கப்படுகிறது. எல்லாம் ஒரு கண்ட்ரோல் கீழே இருக்குது, முதல்வரின் கீழே இருக்குது. அந்தந்த துறை எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் கொடுத்து வச்சுருக்கிறோம். சுப்பீரியராக ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? ஆம். அது மாதிரி அங்கங்கே நிர்வாகத்துக்காக எங்கள் இதில் எல்லை தெய்வம் இருக்குது, காவல் தெய்வம் இருக்குது, எல்லாம் நிர்வாகத்துக்காக இருக்குது. சுப்பீரியர் எங்கள் சாமி தான் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் தெரிஞ்சிருந்தா தானே சொல்லலாம். தெரியலன்னா பண்ணுவீங்க, தலையை தொங்க போட்டு கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் யோ கம்முன்னு போய்யா, நீ எதாவது பேசிகிட்டு இருக்காத, சண்டை தான் வரும். சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லைங்க. நீங்கள் சொன்னதை நான் பொறுமையை கேட்டுட்டேன்ல, நான் சொல்ல கொஞ்சம் கேளு. வாக்குவாதம் இல்லை, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னாலும் என் இடத்துக்கு வரமாட்டீங்க. நான் என்ன சொன்ன நீங்கள் வரமாட்டீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், என் வேலையை நான் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் நீங்கள் பாட்டு உங்கள் மந்திரத்தை சொல்லிட்டுருங்க, நான் என் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பேன். வேலை ஏன்
இந்த வாதங்கள் எப்போதும் ஒருத்தரை மாற்றிடாது. உங்களுக்கு முதல்ல அப்படி தோணும், நாம் போய் இவன்கிட்ட சொல்லி இவனை மாற்றிடணும், அவனை ஒருத்தனும் மாற மாட்டானுங்க. படிப்பது எதற்காகன்னு கேட்டால் நம்ம நெஞ்சு அடங்கிறதுக்காக படிக்கும். மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளவு 14 சாத்திரத்தை நீங்கள் படிச்சிட்டிங்க, மிகப்பெரிய நிலையில் உங்கள் அறிவு தெளிவாயிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், யாரா சிக்குவான்னு பார்க்கக்கூடாது, புரியுங்களா? ஏன் வம்புலுக்கு தான் எனக்கு அந்த சாத்திரம் தெரியும், எனக்கு இந்த சாத்திரம் தெரியும், உனக்கு என்ன தெரியுங்க, வா உட்காரு. அப்போ அதுக்கெல்லாம் படிக்கிறது இல்லை, மறந்துடாதீங்க. நீங்கள் நன்றாக படித்தீர்களானால் கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துரும். ஏன் அந்த பேரானந்தத்தை அனுபவிச்சு சிவனேன்னு உட்காந்துருவோங்க. நீங்கள் அதை நீங்கள் படித்து தெளிவு பெறாததுனால தான் சண்டை போட்டுட்ருக்குறோம். எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும்னார். இதை நான் சொல்லலிங்க, சிவபோக சாரன்னு ஒரு நூல் இருக்குது, தருமையாதீன குரு முதல்வர் அவர் சொன்னார், கற்க இடர்பட்டு கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு. இந்த நூலை படிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு குறள் மனப்பாடமாக இருக்குது, உருட்டி பார்க்குறோம். இப்போ தான் ஒரு மாதமாக உருட்டி கொஞ்சோண்டு புரிஞ்சிருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் எதுக்குயா? அவன்கிட்ட போய் சத்தம் போடுறக்கா என்ன? எது எனக்கு என்ன தெரியும், திருவுருப்பை 100 குறப்பா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்ல. அவர் சொன்னார், நீ பார்த்தா சொல்கிற மாதிரி தெரியல, நாய் குறைக்கிற மாதிரி இருக்குதுன்னாரு. அது அப்படியே பாடுறாருங்க. கற்க இடர்பட்டு கற்ற எல்லாம் கற்றவர்பால், தெரியாத ஆள்கிட்ட இல்லை, தெரிஞ்சவன்கிட்ட போய் கற்க இடர்பட்டு கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ. நாய் தான் வந்து வல்லுன்னு குறைச்சிட்ருக்கோம், இங்கே வந்தேன்னு. நம்ம நீ போய் படிச்சுன்னு குறை. அதுக்காயா படித்த இல்லை, பிறகு எதுக்கியா படித்தனர்? நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. இந்த நெஞ்சு அடங்கணுங்க. படிக்க நெஞ்சு அடங்கணும். நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. உள்ளம் அடங்கத்தாங்க படிக்கணும். படிப்பது தர்க்கமிடுவதற்கல்ல, சண்டையிடுவதற்கல்ல, என் நெஞ்சு அடங்குவதற்கு. அதுக்கு தான் படிக்கும். ஒருத்தர் தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நல்லா சொல்லுங்கள், வெடிய சொல்லுங்கள். இரவு பகல் பேசுவது எப்போது, ராப்பகல் பேசுவது எப்போதுனாருங்களா? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். ராப்பகல் பேசுவது எப்போது, நல்லா பேசுங்க. ஆனால் அதே சமயத்தில் யாராவது இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசுன்னா மன்னிக்கணும், உங்கள் சாமி தான் பெருசு வட்டுமாயா அப்படின்னு. அது எப்படி நீ என் சாமி சொல்லிட்ட, நான் உன்னை விட்டுருனா அப்படி இந்த வேலையெல்லாம் வேண்டாமுங்க. ஏன், அது உங்கள் எனர்ஜியை உங்கள் நேரத்தை வீணாக்குமே ஒழிய ஒருபோதும் பயனுடையதாக ஆக்காது. எனவே நமக்கு தர்க்கம் அவசியம் இல்லாது, தேவைப்பட்டால் செய்து கொள்ளாங்கிறது வேறு. ஆனால் நாம் ஒவ்வொருத்தராக போய் சண்டை போட்டுச்சான் என்னத்தை பேசுனாலும் அவங்க நெறியில் தான் நிற்க போகிறாங்க. அது போய் என்னத்தை பேசி என்ன, அதுக்கு பேசாமல் இருந்தோம்னா 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் புண்ணியத்தையாக சம்பாரிச்சு வச்சுக்கணும். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. நாம் படிப்பது சத்தமிடுவதற்கோ குறைப்பதற்கோ அல்ல, நெஞ்சு அடங்குவதற்கு. அதுக்கு தான் படிக்கிறோம். எப்படியாவது நெஞ்சு அடங்கணும். எல்லாம் சிவன் செயல் என்று எண், எல்லாம் சிவன் செயல் என்று எண் என்று நெஞ்சம் அப்படியே அடங்கி நிற்கணும். அது என்னைக்கு வாய்க்கிறதோ அப்போ தான் கல்வியின் பயன். இல்லைன்னா இன்னும் கல்வியின் பயனை எட்டாமல் தான் இருக்கிறோம், தடுமாறி கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது. காலி குடமோ அரை குடமோ என்ன ஆகும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே நான் இருக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் அரையும் குறையுமா படித்து விட்டு சத்தம் போட்டுட்டு தான் இருக்கணும். நல்லா படித்தோம்னா அமைதியாக உட்காந்துடலாம். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சரி, அப்போ அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். எனவே பெருமான் அருவமாக இருப்பார், உருவமாக இருப்பார், அருவுருவமாக இருப்பார். இந்த 3 தன்மையும் உடையவன் ஞானிகளுக்கு அவரவர் நிலைக்கு ஏற்றாற்போல திருமேனி தாங்கி நிற்பான். இந்த திருமேனி தாங்கி நிற்றல் என்பதை
நம்ம நூல்கள் விதந்து போற்றுகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா நூலில் சொல்லும் பொழுது சிவஞான சித்தியார் அந்த நூல் படிக்கும்போது நம்ம விரிவாக பார்ப்போம். செய்தியாக மட்டும் அருவத்தில் 4 வடிவம் சொல்லுவாங்க. அருவம் அப்படின்னு வந்தீங்கன்னா அதில் 4: சிவம், சக்தி, நாதம், விந்துன்னு பேர் 4. அதுக்கப்புறம் அருவுருவ திருமேனி, அதுக்கு சதாசிவமூர்த்தின்னு பேர். அருவுருவம் என்பது 2க்கும் இடைப்பட்டது. உருவத்திருமேனி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் படைத்தலுக்குரிய நான்முகன், காத்தலுக்குரிய திருமால், அழித்தலுக்குரிய உருத்திரன், மறைத்தலுக்குரிய மகேஸ்வரன், இந்த 4 வடிவம். அருளலுக்கு சதாசிவம் அங்கே வந்துருச்சு. அப்போ 4 வடிவம் எதுன்னா நினைவு. ஏன்னா உண்மை விளக்கத்தில் படிச்சுட்டோம். படைத்தல் திருமால், படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், அழித்தல் உருத்திரன், மறைத்தல் மகேஸ்வரன். சதாசிவம் என்பது அருளல். அப்போ அருவத்திருமேனியாக 4, அருவுருவத்திருமேனியாக 1, உருவத்திருமேனியாக 4, மொத்தம் 9 வடிவமுங்க. இதை சித்தியார் பாட்டு நவம் தரும் பேதமாக நாதனே நடிப்பன். நவம் தரும் பேதம், நவம்னா 9 வடிவங்களாக, அருவத்தில் 4, உருவத்தில் 4, அருவுருவத்தில் 1 ஆக 9 வடிவமாக நின்று ஒருவனே நடிப்பன். சித்தியார் பாட்டு விரிவை பின்னாடி பார்த்து கொள்ளலாம். எனவே அருவம், உருவம், அருவுருவம் என்ற 3 நான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த இடம்ங்கிறனால நினைவுபடுத்தி கொள்ளலாம். நம்முடைய அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் பதிவு செய்கிற ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்று. எந்த வடிவத்தை நீங்கள் நினைந்து உள்ளுருகுகிறீர்களோ அந்த உருவம் உங்கள் முன்னே வந்து தோன்றி நிற்கும் அப்படின்னு அப்பருடைய தேவாரம். நம்முடைய திருப்பூவனம் அப்படிங்கிறத ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற வடிவம் தோன்றும் அப்படின்னு அருள் செய்கிறார். அது மட்டும் அல்லங்க, இப்போ ஒரு சிற்பி ஒரு வடிவத்தை வடிவமைக்க வேண்டும் என்றால் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கல்லை கொண்டு வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு 1.5 அடி உயரத்தில் நமக்கு ஒரு திருமேனி வேண்டும் அப்படின்னா, சும்மா விநாயகர் வடிவம் வேண்டுன்னு கேட்டிங்கன்னா 1.5 அடிக்கு ஒரு 1/4 அடி சேர்த்தி 1.25 அடிக்கு ஒரு கல் வச்சுருப்பார். அகலம் எவ்வளோ வேணும்? 1 அடி இருந்தால் போதும். அப்போ 1.25க்கு 1ன்னு ஒரு கல்லை கொண்டாந்து வச்சுருப்பார். நீங்கள் கொண்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது, சார் இதில் தான் விநாயகர் பண்ணி தரம்பார். இதாயா விநாயகர்? ஒன்றுமே தெரியல. ஏன் குண்டு கல் மட்டும்தான் தெரிஞ்சுது. 1.25 அடி இருக்குது, இந்த பக்கம் 1.25 அடி இருக்குது. இதில் நம்ம கேட்குற 1.5 அடிக்கு 1 விநாயகர் தரன்ருக்கிறார். சரி, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அவர் வேலையை தொடங்கிடுவேன், ஒரு மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். நீங்கள் இடையில ஒரு 15 நாள் கழித்து அந்த பக்கமாக போனீங்க. சரி, போகிறேன், என்ன தான் ஆயிருக்குன்னு போகலான்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் அப்படியே சிவப்பு கலராக கோடு மட்டும் போட்டு வச்சுருப்பார். எது? விநாயகருடைய வடிவத்தை அப்படி கோடு போட்டு அப்படியே ஒரு அவுட்லைன் மட்டும் அப்படி போட்டு வச்சுருப்பார். இப்போ பார்த்தா விநாயகர் இருக்க மாதிரியே இருக்குது. ஏன் முன்ன காட்டில் இப்போ கோடு மட்டும்தான் தெரியுது, இன்னும் ஒன்றும் ஆகலை. திருப்பி போனீங்கன்னா வெட்ட வேண்டிய இடத்த வெட்டி வடிவமைப்பு கொண்டாந்துட்டார், உருவம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அருவமாக இருந்துச்சு, 5 நாள் கழித்து போகும்போது உருவமாச்சு, திருப்பி போனோன்னே உருவமாகி போச்சு. அப்போ அருவம் இல்லாமல் உருவம் இல்லை, உருவம் இல்லாமல் உருவம் இல்லை. இதாங்க ஃபார்முலா. அதனால தான் நம்முடைய இறைவன் உருவத்திருமேனியும் தாங்குகிறான், உருவத்திருமேனியும் தாங்குகிறான், அருவமாய் நிற்கிறான். ஏன்? இந்த 3ம் கடந்தவன் அவன். எனவே நம்முடைய பெருமான் எல்லாமாய் நிற்கிற பெருமான் என்பதை நம்முடைய நூல்கள் விதந்து போற்றுகின்றன அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் தான் நமக்கு ஒரு ஒப்பற்ற தலைவனாக இருக்கிறான். அவரைத்தான் நாம் நமக்குரிய தலைவனாக பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி உணவிடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சிந்திப்போம். இப்போ அமுது செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உரிய அந்த மரியாதை செய்கிற வழிபாடு, அதனை தொடர்ந்து நம்முடைய உணவிடைவேளைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம். அன்பர்கள் அவர்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மட்டிட்ட புன்னை எம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப்பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அருள்மிகு ஆவடநாயக உடனாய நந்தீஸ்வர பெருமா திருவரினாலும் ஐயாவின் குருவரினாலும் நமது சித்தாந்த வகுப்பானது இன்று 7வது வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குரு என்பவர்
நமது இருளை நீக்குபவர். இருளை நீக்குபவருக்கு குரு என்று பெயர். நமது அக இருளாகிய அறியாமை நீக்குவதற்கு இறைவனுடைய பெரும் கருணையினால் ஐயா நமக்கு குருவாக வாய்த்திருப்பதற்கு நாம் பெரும் பேறு பெற்றவர்களாகிறோம். இன்றைய அறிவிப்புகளில் சில இன்றைய அரண்பணி அறக்கட்டளை அன்பர்களுக்கு அனைவரும் அறிவீர்கள். அரண்பணி அறக்கட்டளையானது செம்மையாக பல சீரிய பணிகளை பெரும் பொருட்செலவில் செய்து பழைய ஆலயங்களை புதுப்பிப்பது, கூரை இல்லாத இறைவனுடைய திருமேனிகளுக்கு கூரை அமைத்து தருவது என்று அரும்பெரும் பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு அரண்பணி அறக்கட்டளைக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் அன்பர்கள் நமது வெங்கட்ராமன் ஐயாவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உணவு இடையிலின் போது தங்களுடைய சிறு பங்களிப்பினை வெங்கட்ராமன் ஐயாவிற்கு அணுகலாம், அல்லது அந்த அரண்பணி ஆப், அந்த ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதன் மூலமாகவும் தங்களுடைய பங்களிப்பினை அளிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான விளக்கங்களை உணவு இடையில் மூலம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக அடுத்த வகுப்பு 27/6 அடுத்த மாதம் 27ஆம் தேதி 4வது சனிக்கிழமை நமது அந்த பாண்டியம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெறும். இன்று அங்கே இடமின்மை காரணமாக இந்த வகுப்பானது இங்கே நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அடுத்த மாதம் அன்னம்பாளிப்பானது திருமதி உஷாராணி குழுவினர் சுந்தர தேவாரம் முற்றோதல் அடியார் திருக்கூட்டம் சார்பாக அடுத்த ஜூன் மாதம் அன்னம்பாளிப்பு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களுக்கும் அன்னம்பாளிப்பு செய்வதற்கு ஏற்கனவே அடியார்கள் முன்வந்திருக்கிறார்கள். நமது சிறப்பு என்னவென்றால், சிங்கப்பூரிலிருந்து ஒரு அடியார் நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறார். நாம் நேரடியாக வந்து ஐயாவுடைய வகுப்பை கேட்டு பயன்பெறுகிறோம். நாம் யூடியூப் சேனலின் மூலமாக பல அடியார்கள் பயன்பெறும் சிறந்த உதாரணம். சென்ற வாரம் என்னை ஒரு அடியார் தொடர்பு கொண்டு ஐயாவினுடைய இங்கு பாட வகுப்பை முழுமையாக கேட்கிறார். சிறு சிறு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டு நம்மிடையே விவாதித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அடியார் அடுத்த செப்டம்பர் மாதத்துக்கான அன்னபாலிப்பை ஏற்று போட்டிருக்கிறார். அடுத்து அக்டோபர், நவம்பர் யாராவது விருப்பப்பட்டால் தகவல் தெரிவிக்கலாம். அடுத்தது சில விஷயங்கள், மொபைல் ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க, இல்லை சைலண்டில் போட்டு வச்சுங்க. வகுப்புக்கு நிறைய இடம் இருக்கிற மொபைல் ஃபோன் கொஞ்சம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சைலண்டில் போட்டுக்கலாம். டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து இப்போது உணவு இடைவேளையில் அங்கே பக்கத்தில் வந்து உணவு அரங்கு இருக்குது, அங்கே அமர்ந்து சாப்பிடலாம். அமர்ந்து சாப்பிட இடம் இல்லைன்னா இங்கே கூட வந்து சாப்பிட்ருங்க. இடத்த தேடி நாங்கள் சாப்பாடு கொண்டு தந்துடுவாங்க. யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டாம். வாளியில் போட்டு இங்கேயே பரிமாறப்படும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு இடம் இல்லைன்னா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பரிமாறுவாங்க. அடுத்ததாக இந்த மாதம் அன்னம்பாளிப்பு திருமதி பன்னீர்செல்வம் ஐயா, அவங்களோட தகப்பனார் ஐயா வரல, அவங்க மகள் வந்திருக்கிறாங்க. அவங்க மோகன பூரணி அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பாடி இறைவன் திருவருள் பூர்ணமாக ஒரு கிடைக்குமாறு வாழ்த்துவோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. மோகனப்பூர் அம்மையருடைய குடும்பமும் அவர் எல்லா வளமும் நலம் பெற்று இறைவன் கருணையில் சீரும் சிறப்புமாக வாழ இறைவன் திருவுருளை வேண்டுகிறோம். அடுத்ததாக இந்த அரங்கை நம்மளுக்கு அன்பளிப்பாக அளிப்பதற்கு முன்வந்திருக்கும் திருவாளர் கரிகாலன் ஐயா மேடைக்கரும். கரிகாலன் ஐயாவும் சிங்கப்பூரில் இருக்கிற திரு பாலசுப்ரமணியன் ஐயாவும் இணைந்து இந்த அரங்கை நம்மளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களின் குடும்பமும் சுற்றம் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பும் வாழ இறைவன் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய அருள்முருகன் ஐயா ஐடி இன்ஜினியர், பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். எல்லா பணிகளையும் விட்டுட்டு தன்னுடைய சொந்த பொருள் இதெல்லாம், இந்த கேமரா, இந்த லைட் எல்லாமே நம்மளுக்காக இலவசமாக இந்த வகுப்பை பதிவு பண்ணி யூடியூப்பில் பண்ணி கொடுத்துறார். அவருக்கு நம்முடைய நன்றியை பாட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது குடும்பம் எல்லா நலங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவன் திருவருள் என்றென்றும் அவருக்கு துணை புரியுவதாக. திருச்சிற்றம்பலம்.
மறுபடியும் வகுப்பு 2 மணிக்கு துவங்கும்.